வாங்க வாங்க தஞ்சை ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரியில் போகிறேன். எஸ், ஹலோ, வெல்கம் டு தஞ்சை ஸ்நாக்ஸ். இது வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்களே பில்ட் பண்ணோம் எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச். வி பில்ட் தட். ஓ ஓ மை காட், ஓகே. ஓ செம்மையாக்குடா. பாருங்க ஸ்வீட்டை. ஓகே, இதுதான் இப்போ இதை சாப்பிட போகிறேன். ஸ்வீட் ஒரு பேக் பண்ணி ஃப்ரீ பண்ணிடலாம் உங்களுக்கு. 12 எவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓ ஓகே. இதோட இதே ஃபஸ்ட்டு இப்படி தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாடல் வந்தோம் நாங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லேஸ் மாரி நைட்ரஜன் ஃபில் பண்ணி, ஓகே. இது வந்து இது 100 கிராம்ஸில் எப்படின்னா இது என்ன ஐடியானா, யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது சின்ன குவான்டிட்டி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்காக 100 கிராம்ஸ் ப்ளஸ் குட் ஃபார் த வெண்டிங் மிஷின் ஆல்சோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பார்க்க போகிறோம். அவர் தஞ்சாவூரில் பிறந்து வளர்ந்து அங்கேருந்து கேனடா மான்ட்ரியலில் இங்கே வந்து ஒரு தஞ்சை ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து, அது போக ஒரு இது டான்ஜோ ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சு, ஐயோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதெல்லாம் நான் அப்புறமேல் சொல்கிறேன். அவரோட லைஃப் ஜேர்னியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. உங்களோட லைஃப் ஜேர்னிய கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வணக்கம் வணக்கம் மக்களே. ம். என் பேர் குமரேசன். நான் வந்து பேசிக்கலாக ஃப்ரம் தஞ்சாவூர், தமிழ்நாடு, இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். என்னோட எனக்கு யங் லைஃப் எப்படின்னா வந்து படித்தது வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான். தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஞானம் நகரம் ஒரு சிட்டி தான். அது ம். ஏரியா பேர் ஞானம் நகர். அது ம்ஹ்ம். அங்கே தான் பண்ணோம். ஓகே. சின்ன பிள்ளையில வந்து நிறையா அவங்க தெரியும். ஸ்கூலிங் வந்து ஒரு இதில் பண்ணுவோம், ஹைஸ்கூல் ஒரு இதில் பண்ணுவோம், காலேஜ் ஒரு இடத்துல பண்ணுவோம். அதுமாரி நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணேன். பிஎஸ்சி ம். கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து திருச்சி பிஷப் கிப் காலேஜில் பண்ணேன். ம். பண்ணேன் பண்ணிட்டு ஒரு லோக்கலில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோம் தஞ்சாவூர்லேயே. தெரியும் உங்களுக்கு காலேஜ் முடிச்சுன்னா வேலை கிடைக்க கஷ்டமாக இருக்கும். ஆமா. அதில் ஆமாம், அதுக்கு தஞ்சாவூர்லேயே ஒரு இடத்துல ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கற்றுக்கிட்டு, அப்புறம் சென்னையில் போயிட்டு எஸ்எஸ்ஐன்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு அரக்கல் அண்ட் பவர் பில்டர் பண்ணோம். ம்ஹ்ம். அது பண்ணி அங்கேயே லேப் இன்ஸ்ட்ரக்டராக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனியில் வளைஞ்சு டெவலப்பராக ஜாயின் பண்ணோம். ஒரு 1 or 2 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு நான் பெங்களூர் வந்துட்டேன். என்னோட லைஃப் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பெங்களூர் தான் ஒர்க் பண்ணேன். நான் பெங்களூர் ம்ஹ்ம். ஒர்க் பண்ண பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராவல், என்னோட ஜாப் வந்து நான் அரக்கல்லே இருந்ததால நிறைய ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு எனக்கு. அந்த ம். மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்டு மோஸ்ட்லி நான் எல்லா கான்டினென்ட்டும் பண்ணிட்டேன் எக்ஸப்ட் ஆஸ்திரேலியா. மற்றபடி ஓ! எல்லா கான்டினென்ட் ட்ராவல் பண்ணிட்டோம். அப்படியா? ஆமாம், ஓகே. எல்லா கண்ட்ரியும் அட்லாண்டிக் போல அட்லாண்டிக் போல ஓகே. பட் ஆ. ஆஸ்திரேலியா தவிர மற்ற எல்லா கண்ட்ரியும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், எல்லா ம்ஹ்ம். கண்ட்ரினும். ம்ஹ்ம். ஸோ இப்படி தான் என்னோட கரியர் ஆரம்பிச்சு ஒவ்வொரு ம். கண்ட்ரியாக போயிட்டு வரும்போது ஒவ்வொரு எக்ஸ்போசர், ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் நமக்கு. அது பார்த்து லாஸ்ட்டாக வந்தது வந்து கனடா. ம். 2023 கனடா வந்தேன் நான். 2003 ஓகே. 2003 கனடா வந்தேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக வந்தோம். எங்களோட ம். ப்ராடக்ட் வந்து ஃப்ளஷ் கியூப்னு அரக்கோட ப்ராடக்ட், ஃப்ளஷ் கியூப் பேங்கிங் ம்ஹ்ம். ப்ராடக்ட். ம்ஹ்ம். அதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்காக ஃபர்ஸ்ட் நானும் என்னோட இந்த டீம் வந்தோம். ம். வந்துட்டு அப்படியே கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து 2003 to 2006 வரையும் போணுச்சு. அப்புறம் பார்த்தா இந்த நான் வேலைக்கு வந்த கம்பெனி அவங்களே இந்த பேங்க், நான் ஒரு பேங்க் தான் வந்தேன். இந்த பேங்கே ம்ஹ்ம். ஹையர் பண்ணாங்க என்ன, டேரக்டாக ஓ! ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஓகே. 2006 அந்த பேங்க் பேர் டெஜாரின். அது ம். கியூபெக் பேஸ்ட் பேங்க் அது. ஓகே. அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணி 2006லேருந்து 2016 வரை அவங்க தான் ஒர்க் பண்ணோம். ஓ!
அப்படி 10 ஐடில வருஷம் இங்க ஒர்க் ஒர்க் பண்ணீங்களா? 10 வருஷம் ஒர்க் பண்ணோம். 10 வருஷம் ஓகே. ஒர்க் பண்ணோம். ஆ. ஸோ ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஐடி டெக்னிக்கலா இருந்தனால அவங்க வந்து ஒரு ஓகே. ஏமா ஆஹா. தே நீட் மீ ஆக்சுவலா. அதனால வந்து ஓ ஓகே. ஃப்ரெஞ்ச் இஸ் மேண்டேட்டரி இல்லாம 10 இயர் ஒர்க் பண்ணேன். ம். இந்த மீன் டைம் தான் நான் வந்து தஞ்சை ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிச்சேன். இந்த ம். 2011 நவம்பர்ல தஞ்சை ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிச்சேன் நான். பட் எப்படி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு? அது எல்லாரும் சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் ஐடில உள்ளவங்களுக்கு ஒரு இது அ. இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க. அது ஏன்னு தெரியல. நிறைய பேரை கேட்டா அப்படியா? எல்லாருக்கும் ஒரு நிறைய பேருக்கு நீங்க கேட்டு பாருங்க உங்க இதுல. ஆ. எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் நானும் இதெல்லாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. நானும் சொன்னேன் அந்த தப்பு மட்டும் யாரும் பண்ணாங்க. இப்ப நான் அட்வைஸ் பண்ண எல்லாருக்கும் அந்த ஆ. தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நான் தப்பு இறங்கிட்டேன் ஏங்க மாட்டிக்கிட்டேன். நீங்க ஆரம்பிச்சுட்டு இப்படி சொல்றீங்க? இல்ல நான் சொன்னேன் நாட் வேற பெட்டர் ஜாப் பண்ணிட்டு போயிடலாம். வேற ரெஸ்டாரண்ட் தவிர அது வந்து எப்படின்னா மேன் பவர் அதிகமா தேவைப்படும். எவ்ரிடே ஓ! சேலஞ்ச் உங்களுக்கு இதுல. எவ்ரிடே ஆமா. சேலஞ்ச் ஆ. உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எம்ப்ளாயும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ம். ஓவராலா கவர்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி எல்லாத்தையும் பண்ணி சேலஞ்சா கொண்டு போறது வந்து ரியலு டே டு டே வந்து எவ்ரிடே சேலஞ்ச் அது. ஓ! எனக்கு வந்து இப்ப நான் 2011 ஆரம்பிச்சேன். இப்ப வந்து ம். 2023. இந்த ம். போஸ்ட் பேண்டமிக் வந்து நிறைய டிஃபிகல்ட்டி நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரியில. நிறைய ஓ! பேர் லேசியா ஓகே, போயிட்டாங்க. ஓகே. ஆ. மேன் பவர் யாருமே கமிட்டடா கிடையாது. ஆ. ட்ரஸ்ட் ஒர்த்தி கிடையாது. ஐ ஓ! ஃபீல் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஓகே. எனக்கே நான் வந்து முன்னாடி வந்து மோட்டிவேட் பண்ணுவேன். எனக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு பெருமையா இருக்கும். இப்போ வந்து ஏன்டா ஃபீல்ட்ல வந்தோம்னா ஃபீல் பண்ற அளவுக்கு வந்துட்டு. ஸோ அதான் ஐம் ஐயய்யோ! கெட்டிங் இன்டு டிஃபரண்ட் டிஃபரண்ட் செக்மெண்ட்ல போயிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு. இப்போ வந்து ஓகே. மேனுஃபேக்சரிங்ல போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஓகே, ஓகே. மேனுஃபேக்சர் ஆஹா. அட்லீஸ்ட் நான் நம்ம ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறது பெஸ்ட் உங்களுக்கு. டே டு டே சேலஞ்ச் ம்ஹ்ம். இருக்காது உங்களுக்கு. 9 to ஓ! 5 மண்டே டு அப்படி. மண்டே டு ஃப்ரைடே. ஆ. ஸோ பல்கா பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அது ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இப்போ சில ப்ராடக்ட்லாம் இருக்கு. அவங்கலாம் என்னன்னா அந்த ஒரு இனிஷியலா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் ஓவர் த பீரியட் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல போன பிறகு உங்களுக்கு லைஃப் லாங் அப்படியே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஆஹா. சரி ஆக்சுவலி எப்படி நீங்க இப்ப இப்ப ஆரம்பிக்கணுன்ட்டு ஒரு ஐடியா இருந்தது ஓகே. பட் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சமையல்ல அப்படி இப்படின்னு ஏதாவது தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல ரேக்கா எனக்கு வந்து அதான் சொன்னேன் 2011ல திடீர்னு சரி நிறைய பேருக்கு நான் வரும்போது மந்த்ல வரும்போது சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்டே கிடையாது. நாங்க ஓ! போயிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவோம், பிளஸ் நார்த் இந்தியன் ஓகே. ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவோம். ஓகே. சவுத் இந்தியன் கிடையாது. அப்ப ஓகே. நினைச்சேன் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி ஆரம்பிச்சது. ஓவர் த நைட் ஓ! டிசிஷன் அது. ஆ. சின்னதா ஆரம்பிச்சோம். சின்ன ஒரு டேக் அவுட் ஓகே. பிளேஸா ஆஹா. எல்லாரும் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போறதாம். ஓ! உட்காந்து கூட டேக் 2, 3 அவுட். டேபிள் இருக்கும் டேக் அவுட். ஓகே. ஆ. அப்ப எப்படின்னா வீட்ல நாங்க வந்து வீட்ல சமைச்சு கொண்டு வருவோம். ம். ஏமா எங்க அம்மா இருந்தாங்க, அவங்க எங்க ஒய்ஃபோட அம்மா அப்பா இருந்தாங்க. ஓகே. வீட்ல தான் மாவு அரைப்போம், வீட்ல தான் ஓ! மசாலா போடுவோம், வீட்ல தான் வந்து சட்னி சாம்பார்லாம் வைப்போம். பண்ணி ஓகே. கொண்டு வந்து ஆ. அவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த கொண்டு வந்து பிசினஸ் கொண்டு வந்தாங்க. 2011 நவம்பர் ஞாபகம் இருக்குது. ஓகே. நாங்க சின்ன பிள்ளைங்க இந்த 2011 நவம்பர் சொன்னீங்க. நீங்க வந்து அப்ப வந்து ஐடிலயும் வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆ ஒய்ஃப், ஐடில ஃபேமிலி அவங்க பண்ணி ஓகே. 2 பேருக்குமே நாலேட்ஜ். ஃபர்ஸ்ட் பிசினஸ் மேன் எங்க ஃபேமிலில வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் மேன். அப்படியா? ஃபர்ஸ்ட் உங்க வைஃப் பிசினஸ் என்ன மேன் பண்ணிட்டு ஆமா. இருந்தாங்க? ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் தான். ஹவுஸ் வைஃப். ஹோம் மேக்கர் ஓகே. தான். ஆமா. ஓகே. சோ ஹோம் மேக்கர் அவங்களும் தான். உங்க ஓகே. அவங்க வந்து ம். இந்த இதுல இனிஷியலா வந்து ஃபுல் ம். எஃபோர்ட் போட்டாங்க. ஃபேமிலி ம். பிளஸ் என்னோட மதர் அவங்க இன்லாஸ் எல்லாமே இருந்தனால எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. 2 சின்ன பிள்ளைங்க வேற எங்க அப்பா. ஒரு பையன், ஒரு பொண்ணுனால வந்து ம். எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு அதான் சொன்னேன் கிரைண்டர் வீட்ல போட்டு மாவு அரைப்போம். சாம்பார் வீட்ல வச்சு வரும். ஆரம்பிச்சதுலேருந்து பயங்கர பிஸியா ஓடிச்சு அந்த ரெஸ்டாரண்ட். ஏம்மா ஓ! மண்டேல நல்லா சொல்றீங்க போச்சா? டேக் அவுட் நல்லா நல்லா போச்சு போச்சு. ஆனா. நல்லா போணுச்சு. நல்லா போணுச்சு. ஆ. அப்புறமேல கொஞ்ச நாள்ல உட்கார்ந்து சாப்பிட ஆசைப்பட்டாங்க. நம்ம ஆ. ஃபுட் தெரியும் உங்களுக்கு சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். இட்லி, தோசை ஆமா, எல்லாம் வந்து ஆமா, ஆமா. சூடா சாப்பிடுவோம். ஆ. சில பேர் டேபிள் போடுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் டேபிள் போட்டோம். ஓரளவு ஓகே. எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம். ஆ. வித்தின் 6 மந்த் வந்து எங்களால அந்த இடத்துல மேனேஜ் பண்ணல. கிரவுட மேனேஜ் பண்ண முடியல. அவ்வளோ ஓ! கிரவுட் வந்துட்டு. ஆ. அதனால என்ன பண்ணோம்னா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட் தான் ஓகே. அப்புறம் ஆ. மூவ் பண்ணோம். அது வந்து ஓ! ஆகஸ்ட் இது எப்ப? ம். 2012. ஓகே. ஆகஸ்ட் 2012 ஆ. அப்ப ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு அதுவும் பாருங்க, அதுவும் ஒரு ஸ்ட்ரகிள் எங்களுக்கு வந்து இந்த மாரி சின்ன டேக் அவுட்ல இருந்து ஒரு 80 சீட் கெப்பாசிட்டி போறது பெரிய சேஞ்ச் உங்களுக்கு. எந்த ஆமா, அனுபவம் இல்லாம. டெஃபினட்டா. ஆமா. நம்ம கிச்சன் கெப்பாசிட்டர்ஸ் போடணும். எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் லைக் ஆ செஃப்ன்னு ஆள் கிடையாது எங்களுக்கு. ம். நாங்க ஹோம் பேஸ்ல பண்ணனால இனிஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஒரு ம்ஹ்ம். ஒரு டைம்ல வந்து ஒரு 30, 40 பேர் இருந்தா கூட தடுமாறிட்டோம் நாங்க. ஏன்னா எங்களுக்கு அனுபவம் கிடையாது. ஐய்யய்யோ! எங்களுக்குன்னு ப்ரொஃபஷனல் செஃப் இல்ல. ஆ. எங்களுக்குள்ள டீம் வச்சு இங்க உள்ள ஆளுங்க ட்ரெயின் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதான் ஓகே. சொன்னேன். வென்த் த்ரூ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். லாட் ஆஃப் சேலஞ்சஸ். மக்களுக்கு வந்து ஃபுட் ஆன் டைம்ல போய் ஆகணும். ஆமா. எல்லாரும் அட் அ டைம் தோசை கேட்பாங்க. அப்போ வந்து சின்ன ம். கிச்சனா இருந்துச்சு. ஓ! அப்போ வந்து ஒரு டைம்ல 2 தோசை தான் போட முடியும். 30 பேர் உட்காரும்போது எப்படி 30 தோசை போட முடியாது.
ஸோ ஓகே. ஃபுட் வாஸ் டிலேட் ஆக்சுவலா. இதுமாரி ஆ, நிறைய டே டு டே வந்து சேலஞ்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஒரு பர்சன் செஃப் ஹையர் பண்ணி அவர் வந்து ப்ராசஸ் செட் பண்ணி ஆ, அப்படி அப்புறம் இப்போ இந்தியாவில இருந்து என் கசினை கொண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் 2013 ஓகே. என் கசினை வந்தான். ஆ, கசின் வந்த பிறகு அவனும் வந்து ட்ரைன் பண்ணோம். ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்தியாவில் வந்து தான் இருப்பாங்க. இப்ப எல்லாரையும் ட்ரைன் பண்ணி ஓகே. இந்தியால இருந்தே ஓ கொண்டு வரோம். கிட்டத்தட்ட 10 பேர் ஓ இப்ப இந்தியால இருக்கிறவங்க தான் ஒர்க் எல்லா பண்றோம். ஷெஃப் அவங்க எல்லாமே இந்தியால இந்தியால இருந்தானா? இந்தியால ஓ இந்தியாவில் ஓ சவுத் இந்தியாவில் தான் இந்த சவுத் இந்தியாவில் வந்தவங்க. ஓகே ஓகே. ஸோ அது ஓவர் பீரியட் நாங்கள் டெவலப் பண்ணி போனது. இப்போ நாங்கள் ஃபேமிலி டைம் குறைஞ்சு போயிட்டு இப்போ நான் மோஸ்ட்லி நானும் ஒய்ஃப் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ரெஸ்டாரண்ட்லேருந்து மோஸ்ட்லி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓன் மேனேஜர் இருக்காங்க, செஃப் இருக்காங்க, ம்ஹும். வெயிட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க இங்க தான் மேனேஜ் லோக்கல் டீமா பண்றாங்க. பண்ணி அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஓகே. இப்படிதான் என்னோட கரியர் இன்டு பிசினஸ் ஐடில ஓ இருந்து இப்படி மாறினது இப்படிதான். அதான் 5 இயர்ஸ் நான் பேரலா ஒர்க் பண்ணேன். ஏமா வந்து ஃபைனான்சியல் கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்றதுக்காக ஆ நான் ஒர்க்கும் பண்ணேன். ஒர்க் முடிச்சு நேரா ஆஃப்டர் 6 வந்து கடைக்கு வருவேன். கடைக்கு வந்து ம் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு மேனேஜ் பண்றது ஓகே. பிளஸ் 4 மேன். ஸோ அதான் டே டு டே பெரிய சேலஞ்சா இருந்துச்சு எனக்கு அது. ஒரு பட் 2-3 இயர்ஸ். ஆக்சுவலி இல்ல இப்படி நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அதுவும் கனடால நம்ம ஒரு ஹோட்டல்ன்னு ஆரம்பிக்கிறது நிறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கணுமே. அதான் எவ்ரிடே தான் சொன்னாங்க. ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டோம். நாங்கள் ஆரம்பிச்சு கற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. எப்படி பண்ணலாம். ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து ரொம்ப சேலஞ்ச் கிடையாது. நீங்கள் இந்தியாவில் பார்க்கும்போது சேலஞ்ச் ம் கிடையாது இங்கே. ம் ம் எப்படின்னா ஒரு ஆக்குபேஷன் பர்மிட் எடுக்கணும், ஃபுட் ம் பர்மிட் எடுக்கணும். ம் எங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிங் யுவர் ஓன் லைஸ் பியர். லைக் ம் நீங்கள் வந்து பியரும் ஒயினும் கொடுத்து குடிக்கலாம். அந்த லைசன்ஸ் எடுக்கணும். அவ்வளோ ம். தவிர மேஜர் சேலஞ்செலாம் கிடையாது. யாரும் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஓ கம்பேர்ட் டு இந்தியா வெரி வெரி ஈஸி இங்கே. அப்படியா? ஆமா, என்னை பொறுத்த ரொம்ப ஈஸி இங்கே இந்தியா. ஓ ஓகே. சோ இப்ப அது எத்தனை வந்து சில எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க உங்களுக்கு? இப்போ எங்க வந்து 45 பீப்புள் ஒர்க் பண்றாங்க. ஆல் லொகேஷன். ஓகே, நான் வந்து ஆல் 4 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் 4 பிசினஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு ரெஸ்டாரண்ட், இன்னொன்று ஓகே வந்து கேட்டரிங் பிசினஸ். கேட்டரிங் பிசினஸ் ஓகே. வி ஆ டூ லாட் ஆஃப் கேட்டரிங் ஆக்சுவலா. ஓகே. அப்புறம் டான்ஜோ பாக்ஸ் அது வந்து ஆ ஒரு எங்களோட கிளவுட் கிச்சன். ஓகே. கிளவுட் கிச்சன். ஸோ ஆ அதில் தான் எல்லா பல்க் மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்றோம். அது ஓகே. அப்புறம் வந்து தஞ்சை ஸ்நாக்ஸ் ம் தான் உங்களுக்கு நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் எல்லாமே தட்டை, சீடை, முறுக்கு, ம் எனிதிங் லைக் ஸ்வீட்ஸ் ப்ளஸ் ம். சமோசாஸ். சமோசாலே ஓகே கிட்டத்தட்ட 10 வெரைட்டி சமோசா பண்றோம். ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸ், ஸ்ப்ரிங் ரோல்ஸு, ஓகே. ஆ ஆ கட்லெட்டு, ஆலு டிக்கி, நிறைய வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ம். இப்போ ஃப்ரோசனில் மோர் ஃப்ரோசன் ஃபுட் தான். நம்ம ஓ அதுதான் மார்க்கெட் நல்லா இருக்காது. அதே மாதிரி ஓகே. ட்ரை ஸ்நாக்ஸோட ஆ ட்ரை ஸ்நாக்ஸ்லாம் லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணோம். அது மார்க்கெட் அந்த அளவுக்கு வந்து பிக்கப் ஆகல. ஏமா அந்த ஊர் மக்களுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சி ப்ளஸ் இந்த ப்ரைஸ் ஃபேக்டர் ஒன்று இருக்கு இங்கே. ஓகே நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. அவங்க அந்த ப்ரைஸ் கொடுக்க முடியும். நம்மளால ஓகே. லோக்கலி நீங்க தான் இப்போ எங்கள் பேக்கேஜிங் எங்கள் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபேக்ட்ரிலாம் ம் பார்த்துருப்பீங்க. அந்த ம் அளவுக்கு ம் பண்ணி அவங்க கேட்குற ப்ரைஸ் கொடுக்க முடியல. ஸோ அவங்க ம் டார்கெட்டிங் லோக்கல் கஸ்டமர்ஸ் லைக் மல்டி எத்னிக் பீப்புள் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியன் இல்லாமல் மல்டி எத்னிக். ஏன் அந்த ப்ரைஸ் ஃபேக்டர். இப்போ எங்களோட ஓகே. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு பேக் 100 கிராம்ஸ் வந்து 150 கொடுக்கணும். ம்ஹ்ம். கொடுத்து அவங்க ரீட்டைல் வைக்கும்போது $2.50 வரும் உங்களுக்கு. ஓகே. அந்த கவரேஜ் வந்து லோக்கல் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஓ! ஸோ கெட்டிங் ஓகே. டு சூப்பர் ஸ்டோர் லைக் மெட்ரோ, சூப்பர் சி, ம், ம், ஐஜி, ம், அதே மாதிரி ம். அந்த வால்மார்ட், மாதிரி. அதே மாதிரி ஓகே. தான் ஃபோக்கஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது அந்த ஃப்ரோசன் ஃபுட் வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு. உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க ம், எங்களோட சமோசா ம், வெரி யூனிக் ஆக்சுவலா. ம், எல்லாமே ம், ஹேண்ட்மேட் பண்றோம். ம், டிஃப்ரெண்ட் ஃபில்லிங் பண்றோம். ம், டிஃப்ரெண்ட் ஃபில்லிங். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜ்ஜில் ஆனியன் சமோசா பண்றோம். ம், சிக்கன், லேம்ப், பன்னீர், எக், டோஃபு, ம், ஈவன் நம்ம குல்டன் ஃப்ரீ சமோசாவும் ஆர்என்டி போயிட்டு இருக்கு. நாங்கள் ம்ஹ்ம். நிறைய ஆர்என்டி பண்ணி மிஷின் இம்போர்ட் பண்ணி நிறைய சேலஞ்சஸ் எல்லாமே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் தெரியாம பண்ணும்போது நிறைய லேர்னிங் டே டு டே ம். நாங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டோம். எங்களுக்குன்னு எக்ஸ்பர்டைஸ் யாருமே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் எங்களுக்குன்னு ஒரு லேர்னிங் ஸ்நாக்ஸ் ப்ராசஸ் தான். 100% லேர்னிங் ப்ராசஸ். அது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த டேஸ்ட் கொடுத்து மக்கள்கிட்ட கொடுத்து ஃபீட்பேக் ஆயிட்டு அப்படிதான் ரெசிபி டெவலப் பண்ணிட்டு வந்தோம். பாருங்க இப்போ இன்னமும் வந்து சில இதுல வந்து ரெசிபில வந்து தடுமாறுவோம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காராசேவ், இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காராசேவ் பண்ணோம். ம், அதுல பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா ம். சாஃப்ட் ஆயிடுது, இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடுது, கலர் சேஞ்ச் ஓகே, ஆயிடுது. ஓகே, ஸோ அது இது மாரி வந்து ஒன்று ஒன்றும் ஒரு டைம்ல நல்லா இருக்கும், அடுத்த டைம்ல மாறிடும். ம். ஓகே. வெளியில இருந்து ம். பார்க்குறவங்களுக்கு அதோட என்ன டிஃபிகல்ட் பேக்கோட ஃபேஸ் பண்ண தெரியவே தெரியாது. கரெக்டான டேஸ்ட்ல கொடுத்து பேக் பண்ணது முடி டெஸ்ட் பண்ணி நிறைய பேர்ட்ட கொடுத்து கரெக்டா இருக்கா, சாஃப்டா இருக்கா, கலர் கரெக்டா இருக்கா, காரம் கரெக்டா இருக்கா டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு வெளில போறது. ஓகே. ஸோ அதான் சொன்னேன் எவ்வளவு சேலஞ்சஸ் தான் எல்லாமே. சரி இந்த டான்ஜோ பாக்ஸ்ன்னு சொன்னீங்களா? அது ஆக்சுவலா அதுல என்னென்ன இருக்கும்? என்னது அது ஆக்சுவலா? ஓகே, நான் என்ன ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு வந்து இப்போ
வீக்லி மெனு உங்க பார்த்துருப்பீங்க, வீக்லி மெனு மாரி பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிச்சது, டிஃபன் சர்வீஸ். எப்படி? சரி. டிஃபன் சர்வீஸ் மாரி. ஸோ உங்களுக்கு ஆ. வந்து இப்போ உங்க வீட்டில் நீங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுறீங்க, உங்களுக்கு வந்து மண்டே டு ம். ஃப்ரைடே ஃபுட் வேணும்னா நாங்க ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவோம், லேபிள் ஓ! பண்ணி. மண்டே மண்டே டியூஸ்டே 5 நாள் உங்களுக்கு வந்து ஃபுட் ரெடி ஆயிடும், உங்களுக்கு டெலிவரி சோ போயிடும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மெனு. ஒவ்வொரு மெனு பீப்புள் ஆர்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆ. அப்படி ஆரம்பிச்சோம். அதுலேயே அதான் பில்ட் ஒரு ஓன் கோம்போன்னு வச்சுட்டாங்க. நீங்க சாய்ஸ் ஓகே. பண்ணி எப்படி நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ. உங்க சாய்ஸ் கொடுக்க மாட்டோம், அவங்க சாய்ஸ். அவங்க அப்புறம் பட்டர் சிக்கன், ஆமா, நான் ஆமா, அப்படி போடுவோம். ஆமா. நாங்க என்ன ஆ. பண்ணோம்னா, ஒரு கறி, ஒரு ஆ. சாலட்டு, ஆ. ஒரு லைக் சைடு லைக் நீங்க நான் யூஸ் பண்ணலாம், ரைஸ் யூஸ் பண்ணலாம், ம். பரோட்டா சூஸ் பண்ணலாம், சப்பாத்தி கஸ்டமர் ம். சூஸ் பண்ணிக்கலாம். ஓ! மற்ற இடத்துல அவனே ஓகே. கோம்போ டிஃபைன் பண்ணி பண்ணாங்கன்னா, பில்டு ஒரு ஓன் கோம்போன்னு பண்ணிட்டோம். பில்ட் ஓன் அது கோம்போலாம் ஆக்சுவலா நீங்க வந்து டிஃபரெண்ட் சாய்ஸஸ் குடுத்துருவீங்க. அதுல டிக் பண்ணிக்கணும். என்ன வேணுமோ. டிக் பண்ணி ஆமா, கஸ்டமர் டிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எனக்கு டெய்லி ரைஸ் வேணும், எனக்கு டெய்லி ஆஹா. வந்து சப்பாத்தி வேணும்னா அவன் சூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஓ! நாலஞ்சு சில ஓகே. பேர் பார்த்தா கோம்போ போடுவாங்க. என்னன்னா அவன் சொல்லுவான் சப்பாத்தி பிளஸ் சன்னா ஆமா. மசாலா, சாலட் சொல்லுவாங்க. அப்படி ம். இல்லாம உங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வெஜ் நான்வெஜ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ம். அதுமாரி சாய்ஸ் கஸ்டமர் கொடுத்தோம். அது நல்லா போனுச்சு உங்களுக்கு. பிளஸ் ம்ஹ்ம். முடியும்னா நான் வீக்லி பண்ணாம டெய்லியும் போட்டுடலாங்க. யூபர்ல போட்டு ஓகே. நீங்க டெய்லியே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆ. இல்ல ப்ரீ ஆர்டர். ப்ரீ இப்ப ஆர்டர் அத ஓகே, நீங்க பண்ணிட்டு நாளைக்கு இருக்கீங்க கன்டினியூஸா. பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஓ! வந்தீங்கன்னா ஃபேக்டரி அதுல வந்து கிளவுட் கிச்சன் இருக்கு எங்களுக்கு. அப்படியா? அதுல சரி கிளவுட் இப்ப கிச்சன் எவ்வளோ இருக்கு. எப்படி நல்லா போதா? நல்லா போயிட்டு இப்பதான் நாங்க ஓ! ஜனவரில இந்த மாடல் கொண்டு வந்தோம். ஜனவரில ஓ! பண்ணிட்டு இருக்கோம். ஓ! இன்னும் மார்க்கெட்டிங் இப்பதான். கொஞ்சம் பண்ணணும். ஜனவரி லாஸ்ட் ஓ! ஜனவரி ஓகே. 2024. ஆ, ஆ. ஓகே. அக்ரெசிவா போனது மார்ச்ல தான் ஆரம்பிச்சோம், நாங்க மார்ச்ல இருந்து தான். ஓகே. இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் பண்ணணும் அது. ஸோ இந்த ம்ஹ்ம். பாட்காஸ்ட் கூட ஹெல்ப் பண்ணலாம். நம்மள இதை பார்த்துட்டு நிறைய பேர் ம். tanjavbox.com, எங்க வெப்சைட் வந்து தஞ்சு பாக்ஸ். tanjavbox.com ஓகே. ஆ. டாட் காம் டாட் காம். ஓகே. ஸோ இது ஒரு வெர்டிக்கல். அப்புறம் இது வந்து ஆக்சுவலா இந்த எப்படி தஞ்சை உங்களுக்கு ஆர்டர் குடுக்கறது? ஆன்லைன். வெப்சைட்ல ஆன்லைன் வெப்சைட்ல வெப்சைட்ல வெப்சைட் வெப்சைட் இருக்கு. tanjobox.com டாட் ஆன்லைன்ல காம். போயிட்டு ஆ சோ யார் அதாவது இவ்ளோ தான் பண்ணணும். இவ்ளோ அதாவது மினிமம் குவான்டிட்டி அந்த மாரி இருக்குதா? ஜஸ்ட் 1 கூட ஆர்டர் பண்ணலாமா? ஒன்று கூட ஆரம்பிச்சோம். 2 ஆப்ஷன். ஒன்று வந்து டெலிவரி, ஒன்று பிக்கப். ம். டெலிவரிங்கிறது நாங்கள் மினிமம் $30 வச்சிருக்கோம். ஓகே. ஏன்னா டெலிவரி காஸ்ட் தான் தெரியும். அரௌண்ட் ஓகே. இப்போதைக்கு ஒன்லி மாண்டல் ஏரியா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இந்த ம்ஹ்ம். மாடல் சர்வீஸ் ஆனால் எல்லா இடத்துக்கும் பண்ணலாம். இப்போதைக்கு ஓ! மாண்டேல் பிளஸ் அரௌண்ட் 30 கிலோமீட்டர் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். 30 கிலோமீட்டர் ரேஞ்ச். ஓகே. சோ the 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் $30 சொல்றீங்க. ஆமா. சோ பிக்கப் பண்றதால இருந்தாலும் அவங்களே வந்து பிக்கப் ஆமா, பண்ணிக்கலாம். பிக்கப்னா பிக்கப் பிக்கப்னா பண்றது ஃப்ரீ தான் உங்களுக்கு. எங்க ஃப்ரீ தான். உங்களுக்கு ஃபேக்டரில வந்து பிக்கப் பண்ணணுமா? ஃபேக்டரியில இருந்து பிக்கப் பண்ணலாம். ஆமா, ஓ! 8451 ஓகே. செமீன் டால்டன் ஓ! ஃபேக்டரி. ஓகே. ஓகே. மான்ட்ரல். அது வந்து எக்ஸாக்ட்டா சென்டர் ஆஃப் த மான்ட்ரல் ஆக்சுவலா. ஆ. நாங்க வந்து சவுத், வெஸ்ட், நார்த், ஈஸ்ட் இடையில எக்ஸாக்ட்டா சென்டர் பாயிண்ட்ல இருக்குது. அதனால ஓகே. எங்க வேணுமோ அக்சஸ் பண்ணலாம் அது. ஓகே. ஆ. ஃபைன். குட். சோ இப்ப ஸ்நாக்ஸ்லாம் எத்தன வெரைட்டீஸ் போடுறீங்க? ஆஸ் ஆஃப் நவ். ஸ்நாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ரீட்டைல் பேக்கிங் வந்து 100 கிராம்ஸ்ல வந்து தட்டை ம். பண்றோம். ம். காரா சேவ், ம். பட்டர் முறுக்கு, ஆ, ம். தேன்குழல் முறுக்கு. ஓகே. தீபாவளிக்கு பண்ணுவோம். அதுல தேன்குழல் ஆமா, முறுக்கு ஆமா தான். தெரியும். நம்ம தேன்குழல் முறுக்கு, தட்டை, சீடை. சீட. அதுதான் வந்து 100 கிராம்ஸ்ல பண்றோம். 180 கிராம்ஸ்ல வந்து இன்னொரு வேரியேஷன். நம்ம இந்தியன் பீப்புளுக்கு வந்து ஆக்சுவலா காசு கம்மியா இருக்கணும், வெயிட் ம். அதிகமா இருக்கணும். அதுக்காக வந்து ஓகே. ரிப்பன் ஆ. பக்கோடா, நம்ம ஒரு ஆஹா. தஞ்சை இந்த இது என்னது கைமுறுக்கு, ஓகே. காரா பூந்தி, ம். பண்றோம். அதுல வந்து கஸ்டமர் சில பேர் கேட்பாங்க, வேற வெரைட்டி கேட்டா பண்ணி கொடுத்துறாங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் 10 ப்ராடக்ட் இருக்குங்க. 10 ப்ராடக்ட் இன்னும் ஆட் ஓகே. பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு புது புது ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய அந்த பீனட் பேஸ் நிறைய பண்ண போறோம். அப்புறம் ம்ஹ்ம். நேந்திராங் ம். சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், பட்டர் சிக்கன் ம். ஃபிளவர்டு பொட்டேட்டோ சிப்ஸ். ஆ! ஏன்னா லோக்கல்ஸ்க்கு என்ன, ஆமா, பட்டர் அது சிக்கன் என்னது அது? ஃபிளவர். பட் பொட்டேட்டோ சிப்ஸ் நார்மலா வந்து சால்ட் பண்ணி பண்றதோட டிஃப்ரெண்ட் ஃபிளவர் நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் போட்டு பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு ஆர்என்டி ஓ! போயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. ஆ. ஆர்என்டி போயிட்டு இருக்கு. அ, ஆ. இப்ப மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் பொட்டேட்டோ சிப்ஸ் தெரியும். அதுலயே வந்து ம். டிஃப்ரெண்டா பண்றது. ஓகே அப்படி. எப்படி இப்ப வந்து சமோசா வந்து பேஸ் சமோசா இருக்கு, பேர் ஃபேமஸ் ம். தான், அதுல வந்து ஃபில்லிங் ம். மாறுதுன்னா அதே மாரி பேஸ் பொட்டேட்டோ ஓகே. சிப்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் கொடுத்தோம்னா மக்கள் பிடிக்கும். ஏன்னா நம்ம ம். ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. அதான் மெயின் ப்ராப்ளம். டேஸ்ட் பிடிக்குது, ம். ப்ராடக்ட் தெரிய ம். மாட்டேது. இப்போ பொட்டேட்டோ சிப்ஸ் வெரி காமன், எல்லாருக்கும் தெரியும். ஆமா. அதுல வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும் அவங்களுக்கு. சரி, வாங்கி ஓ! சாப்பிடுவாங்க. அந்த ஐடியா தான் எங்களுக்கு. ஓகே. அது மாதிரி சிப்ஸ் சிப்ஸ் வந்து பெரிய மார்க்கெட்டிங், எல்லாமே இம்போர்ட் தான் பண்றாங்க. லோக்கல்ல ம். கரிபியன் கண்ட்ரிஸ் அளவு பண்றாங்க. இப்போ ம். இந்தியனைஸ்ட் யாரும் பண்ணல. இப்போ அதுலயும் ம். கொஞ்சம் ஆர்என்டி போயிட்டு இருக்கு எங்களுக்கு. ஆர்என்டி போயிட்டு இருக்கு. அது மாதிரி ஓகே. இந்த கசவா கிழங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுல வந்து சின்ன சின்ன ஆமா. ஸ்டிக் கசாவா இருக்கும். தெரியும். ஆமா, அதுலயும் வந்து ஒரு ஆர்என்டி போயிட்டு சிப்ஸ். இருக்கு. இதுல ஓகே. ஆமா சிப்ஸ். இல்ல இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அப்படியும் பண்றோம் நாங்க.
நாங்க ம். எங்களுக்கு என்ன பிடிக்கிறத விட மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் நாங்க இந்த மட்டன். ஓ! ஓகே. சரி இப்ப இதெல்லாம் நீங்க பண்றீங்கல்ல, இப்ப ஆக்சுவலா வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் அப்படிலாம் அதெல்லாம் வந்து எங்கேருந்து நீங்க வாங்குறீங்க? இங்கேயும் மோஸ்ட்லி எங்களுக்கு தேவை நாங்களே இம்போர்ட் பண்றோம். இந்தியாவில தான் இம்போர்ட் பண்ணிடுறோம். ஆ இந்தியாவில தான் அங்கேருந்து இம்போர்ட் இம்போர்ட் பண்றோம். பண்ணிக்கிறீங்க. ஓகே ஆமா, எல்லாத்தையும். ஆமா, ஆமா. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்களுக்கு வந்து இப்ப எங்களுக்கு தேவையான நாங்க ரெஸ்டாரண்ட் வச்சதுனால இட்லி இட்லி ம், இட்லி இட்லி ரைஸ் உளுந்து வந்து எங்களுக்கு ம், தேவையான அது கொஞ்சம் ம். மாத்தினா கூட ரைஸும் அந்த உளுந்து காம்பினேஷன் பண்ணோட இட்லியும் மாறிடும் உங்களுக்கு. டேஸ்ட் ஆமா, மாறுது. ஆமா, ஆமா, ஆமா. ஆ. இடையில பார்த்தீங்கன்னா இந்தியா இட்லி ரைஸ் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இடையில ம், லோக்கல் சோர்ஸ் பண்ற மாதிரி ஆச்சு எங்களுக்கு. எங்களுக்கு வந்து ஷிப்பிங் ம், வரது லேட் ஆயிடுச்சு. ம். அந்த ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். எங்களுக்கு அந்த கரெக்டானது இட்லி ஹார்டா சரியா பண்ண வரலையா? கம்ப்ளைண்ட் சரியா வரல, சரியா வரல. பெரிய சேலஞ்சே அந்த நம்ம ரைஸ் எங்க சூஸ் பண்றோம், உளுந்து எங்க சூஸ் பண்றோம் பெரிய மேட்டர் இருக்காது. ரேஷியோ. ஓகே. இப்ப இப்ப வந்திருக்க நீங்க உளுந்தும் வட எல்லாமே உங்க ஊர்லேருந்து எல்லாம் உங்க ஊர்லேருந்தா? இல்ல எங்க ஊர்ல தஞ்சையா? எல்லாம் எங்க ஊர்ல இருந்தா. ஓ! தஞ்சாவூர், தமிழ்நாடு, தமிழ்நாடு. தஞ்சாவூர் பேஸ்ட் தானே. நல்ல ஆமா. தஞ்சாவூர் ஃபேமஸானது தெரியுமா? தானே. அரிசிக்கெல்லாம்ல தஞ்சாவூர். ஆமா. தஞ்சாவூர் அதான் அது பேரே பேடி தான். அது ம். நெற்களஞ்சியமா தஞ்சை, தஞ்சை நெற்களஞ்சியம் ஆமா, தான் பேரு ஆமா. எங்களுக்கு. ஓகே. ஆ. அதான் பத்தி ஓ! தஞ்சாவூர் காலங்களுக்கு வந்து சாப்பாடுல எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்களே தெரியும். நீங்களும் பேக்கும் தஞ்சாவூர் சொல்லிட்டீங்க. இந்தியாவுக்கு சொல்லிட்டீங்க. ஆமாமாமா. ஆமா. நல்லா ஐயோ! சாப்பிடுவாங்க. தஞ்சாவூர் மட்டும் இல்ல. நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கே சாப்பாடுன்னா ரொம்ப ரொம்ப சாப்பாடு ஆமா. சாப்பாடு இல்லன்னா உயிரே விட்டுருவோமே நம்போ. இல்ல, இல்ல. நீங்க வேணா பாருங்க. நீங்க எங்கேயாச்சும் நீங்க ஃபாரின் எங்கேயாச்சும் நீங்க போனீங்கன்னா, நம்பளோட இப்ப பாருங்க நீங்களே பார்த்தீங்கன்னா, நம்பளோட சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லேங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க நீங்க ஆ, ஆரம்பிச்சிருக்கீங்க. அதே மாரி ஆமா. இங்க நான் வந்த புதுசுல வந்து எங்கேயும் இட்லி கலஞ்சிருக்கேங்க நானு. இட்லி கலஞ்சிருக்கேன் நானு. எங்க அப்படியே கல்லு மாதிரி இருக்கும். இப்ப வந்து ம், நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சு. ம், நான் ம். வந்த புதுசுல இங்க ஜாஸ்தி ரெஸ்டாரண்ட்ஸே கிடையாது. இட்லிலாம் நல்லாவே இருக்காது. ஐயோ! நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நானே ப நான் வந்து நான் இந்தியால இருக்கும்போது நான் வந்து மாவே அரைச்சதில்ல. இட்லி ஓகே. அதாவது போவேன், மாவ வாங்குவேன், அழகா இட்லி, தோசை அப்படித்தான் நான் பண்ணிட்டு இருந்தது. இங்க கனடாக்கு வந்து தான் நான் மாவே எப்படி அரைக்கணும்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப நல்லா இட்லி இப்ப நீங்க இட்லின்னு ஓ! சொன்னோனே ஞாபகம் வருது. ஓ! சூப்பர், சூப்பர். அதான் சொன்னேன். நெறைய பேருக்கு இந்த நேம் புடிச்சு போயிடுச்சு. தஞ்சைங்கிறது ஒரு அத்தென்டிக் நேமா தஞ்சை. தஞ்சை. அதுல தான் அது நெறைய நாங்களும் பேருக்கு வந்தோம். நாங்க ஆமா. அ மான்ட்ரியாலுக்கு ஷூட் பண்றதுக்கு ரேகாஸ் பார்வை அந்த ரேகாஸ் வாழ்க்கை அந்த 2 சேனல்ஸ்க்கும் ஷூட் பண்றதுக்காக வந்தோம். ஓகே. தஞ்சை ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பார்த்த உடனே டப்புன்னு வந்துட்டோம் நாங்க. உங்க ஊர் வேற, அதுதான் ஊர் இப்ப. பேர் வேற. உங்க ஊர் பேர் ஆமாமா. வேற. அது அதனால இழுக்குது நெறைய பேர் இல்லையா? ஆமா. டெஃபினட்டா. தஞ்சைன்னொன்னே இழுக்குது இல்லையா? உங்களுக்கு எப்படி அதனால தோணுச்சு தஞ்சை ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு அத சொல்லுங்க? ஆமா. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் புள்ளைங்க பேர்ல வைக்கணும்பாங்க. ஏதோ ம். காமன்ல வைக்கணும்பாங்க. எனக்கு ஆமா. ஆக்சுவலி என்ன சம்திங் டிஃபரெண்டா பண்ணுவோம். ஊரு பேர் ம். வச்சாலும் பார்த்தோம். அதுவும் இந்த ம். தஞ்சாவூர்னு வைக்காம தஞ்சைன்னு வச்சா கம்பீரமா இருந்துச்சு. நேம் வந்து எல்லாருக்கும் ஆமா, புடிச்சிருந்துச்சு. ஆமா, அந்த ஆமா. பேரே கம்பீரமா இருந்துச்சு அது. தஞ்சைங்கிறது. அதுக்குதான் பார்த்தீங்கன்னா, எங்க கடையில ரெஸ்டாரண்ட் வாசல்ல பார்த்தீங்கன்னா, தஞ்சையோட பெரிய கோயில மினியேச்சர் பண்ணி வச்சிருக்கோம். அதே ரெப்ளிகா பண்ணியிருக்கோம். ஐயோ! ஆமா ரொம்ப அழகா வாசல்ல இருந்ததுங்க. வந்து ஆமா. எல்லாருக்கும் பியூட்டிஃபுல்லா ஒரு இருந்தது. ஐகான் மாரி. ஆமா. அது வந்து இந்தியால இருந்து பண்ணி கிட்டத்தட்ட 2013ல கொண்டு வந்தது. ஷிப்ல கொண்டு வந்து அங்க வச்சு ஓ! அசெம்பிள் பண்ணோம். ஓகே. We lose lot of space, but still அது ஒரு ஐகான் மாரி எங்களுக்கு இருக்கு. ம், நல்லா ம். அது அதே பார்த்தீங்கன்னா, யார் விஐபி வந்தாலும் எங்க கடைக்கு எல்லாரும் வந்துருவாங்க. ஓகே. ஆ. அன்டில் வந்தா தஞ்சைக்கு வராம போமாட்டாங்க. பார்த்தீங்கன்னா, ஓகே. உங்கள்ட்ட ப்ரொஃபைல் போட்டோ காமிச்சோம். அவ்ளோ விஐபி ம், வந்திருக்காங்க. அவ்ளோ ம், விஐபி வந்தாங்க. எல்லாரும் அதான் சொன்னாங்க. இமான் வந்து ஒரு 2014ல வந்தாரு இமான். அவங்க ம், ஒய்ஃப் ம், ஃபேமிலிலாம். ம், ம். அவர் சொன்னாரு, "இதுவரையும் இந்த மாரி ஃபுட் சாப்பிட்டதே கிடையாது இங்கன்னு" சொல்லிட்டு 2 நாள் கன்டினியூவா வந்துட்டே இருந்தாரு. அப்படியா? வந்து அந்த ஓகே. அவங்க ஃபேமிலி அதான் ரவா ஆ, தோசை ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆ, அப்புறம் சிக்கன் கறி ஆ, எல்லாமே ரொம்ப ஆ, புடிச்சிருந்துச்சு. ஆ. நம்ம நியானான கோபிநாத் கூட லாஸ்ட் இயர் வந்தாரு. அப்போ ம், வந்து சொன்னாங்க. அவரு எனக்கு ஃப்ரெண்ட் அவரு. ம், அவரு ஈவென்ட்க்காக வந்தார். ஸ்டூடெண்ட்டா வந்தாரு. நான் சொன்னேன், "குமார் நான் வந்து இங்க ஃபாரின் வந்திருக்கேன். வெளிநாட்டு ஃபுட் தான் சாப்பிடணும்னு சொன்னாரு." நம்ம எல்லாம் ம். சாப்பிட்டுட்டு வெளில எங்கேயும் சாப்பிடவே இல்ல. கன்டினியூவா நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஓகே. அந்த அளவுக்கு ஃபுட் பிடிக்கும். சில பேர் அந்த மிஸ் பண்ண மாட்டாங்க. நானும் இப்ப நெறைய ட்ராவல் பண்ணுவேன். 1 நாள் 2 நாள் சாப்பிடலாம். 3ஆவது நாள் நம்ம ஃபுட் நம்ம ரைஸ், ஐயோ! நம்ம இட்லி, முடியாதுங்க. தோசை மிஸ் செத்து பண்ணுவோம். ரொம்ப மிஸ் போயிடுவோம். பண்ணுவோம். ஆமா, ரொம்ப செத்து போயிடுவோம். நம்மளால முடியாது. சரி, இப்ப நீங்க உங்க செலிபிரிட்டி சொன்னீங்க இல்லையா? யார் யார் ஆமா. வந்திருக்காங்க? அத சொல்லுங்க. சோ சொல்லுங்க. ஒருத்தர் இமான் சொன்னீங்க. ஆ இவரு இமான், கோபிநாத் சொன்னீங்க. வேற யார் கோபிநாத், யாரெல்லாம்? சிட் ஸ்ரீராம் வந்திருக்காங்க. ஓகே. உன்னிகிருஷ்ணன், ம், பட்டிமல ம், ராஜா, ம், அப்புறம் வந்து அதையும் சூப்பர் சிங்கர்ல சத்யபிரகாஷ். ம். ஐ திங்க் அப்புறம் வேற யாரு? நெறைய வந்திருக்காங்க. சட்டுன்னு கிளிக் ஆகல.
அந்த ப்ரொஃபைல் அந்த வெப்சைட்ல எல்லாமே இருக்கும். அதுல யாரோ ஓ விஐபி வந்தாங்களோ அவங்க எல்லா போட்டோவும் இருக்கும் அது. ஓ எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமா, எல்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஓகே அதான் சார் யார் மண்டையில வந்து இப்ப ரீசெண்டா வந்தது ஜேம்ஸ் வாசன் வந்துட்டு போனார். அவருக்கும் சொல்லிட்டு ஓகே போனாராம். அவ்வளவு சாப்பாடு ம் நல்லா இருக்கு. இதுவரை ம் நாங்களே கிட்டத்தட்ட தொண்டோல பேஸா இருக்காங்க. அவங்க இங்க வந்து சாப்பிட்டுட்டு சான்ஸே இல்லை இந்த மாதிரி சாப்பாடு இருக்கு. அவ்வளவு நல்லா ம் சொல்லிட்டு போனாராம். இன்னமும் நான் அந்த டைம்ல இருக்காரா இருக்க முடியல. அங்க? அவரு டொரண்டோல இருக்காரு. டொரண்டோல இருக்காருங்க. ஓ டொரண்டோல அப்படியா? இருக்காரு. ஓகே ஆமா. அவர் வந்துட்டு ஒன் டே விசிட் வந்தாங்க. வந்துட்டு நம்ம அன்னைக்கு மீட் பண்ண முடியல. நம்ம ஷூட்ல பிஸியா இருந்தாலும் அவரை மீட் பண்ண ஆமா முடியல. இல்லைன்னா அவரை ஓகே பார்த்துருக்கலாம். சொன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து டெஃபினட்டா மீட் பண்ணிட்டு இருக்காரு. யார் நான் சொன்னேன் யார் வந்தாலும் ஒரு பெஸ்டேஜா நல்ல சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிடணுமா எங்க கடைக்கு வந்துருவாங்க, தஞ்சைக்கு வந்துருவாங்க. இந்த ஆமா. தஞ்சைங்கிறதுனால இட்ஸ் இட்ஸ் நோன் லைக் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ங்கிறதே கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருது தஞ்சை ரெஸ்டாரண்ட் ஆமா. அப்படின்னா. பேர் வச்சு. பிளஸ் நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். மண்டேல ஃபர்ஸ்ட் ஓ சவுத் இந்தியன்ஸ் நாங்க தான். இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க. ம் பட் அத்தன்டிக்கா சாப்பிடணும்னா இங்க தான் வராங்க. இங்க பத்தி நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. நீங்க மண்டேல வந்து ம் எங்க பார்த்தீங்கன்னா லாங் வீக்கெண்ட் ஃபுல்லா பிஸியா இருப்போம் நாங்க. ஏன்னா ம் டூரிஸ்ட் ஃபுல்லா வந்துருவாங்க எங்க கடைக்கு. ஓகே இட் பிரிங் பீப்புள் பிகாஸ் நேம் பிளஸ் அந்த எங்களோட லாங் ம் ரெஃபரல். இப்ப நீங்க போய் சொல்லிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் ஆமா நாங்க போய் சாப்பிடுங்க மண்டேல போனோம் தஞ்சையில சாப்பிடுங்க. அதே மாதிரி ரெஃபரல் நிறைய வரும் எங்களுக்கு. ஓகே ரெஃபரல் வரும். அதனால லாங் வீக்கெண்ட் பார்த்தா பயங்கர பிஸியா இருக்கும் எங்களுக்கு. 3 டேஸ் பயங்கர பிஸியா இருக்கும். ஃப்ரைடே கம்ப்ளீட்டா சாட்டர்டே ஓ சண்டே மண்டே வரையும் பயங்கர பிஸியா இருக்கும். ஓ ஃப்ரோசன் ஃபுட் அப்படின்னு சொன்னீங்கல்ல அது வந்து என்னெல்லாம் பண்றீங்க ஆக்சுவலா? அது ஓகே. இப்போ எவ்வளோ என்னன்னா நாங்க ஐட்டம்ஸ் ரைஸ் பண்றீங்க? ஆல்மோஸ்ட் லைக் இப்போதைக்கு ஒரு 10 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ம் சமோசா அந்த ஆனியன் சமோசா மாதிரி இந்த ட்ரையாங்கிள் நம்ம ம் ஊர்ல சம்சா ம் மாநாடு சமோசா ம் வந்து ம் அதுல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ம் ஒன்னு வெஜ்ஜி, அப்புறம் ம் ஆனியன் சமோசா, ஓகே அப்புறம் டோஃபு, ம் அப்புறம் எக்கு, ஓ டோஃபு உள்ள சிக்கன், வச்சு பண்றீங்களா? டோஃபு. ஆமா, வேகன் மக்கள் நிறைய சமோசா பேர் கொஞ்சம் வேகனா. ஆமா, வேகன் மக்கள் ஓ நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஆ அவங்க டார்கெட் பண்றதுக்கு ம் அவங்க ம் டார்கெட் பண்றதுக்கு அப்புறம் வந்து lamb, சிக்கன், ம் ம் பன்னீர், ம் அப்புறம் வந்து ஸ்பினச் சீஸ், ஓகே அப்புறம் ரோல் இந்த ஸ்ப்ரிங் ரோல் டைப்ல சைனீஸ் ஸ்ப்ரிங் ரோல்ல நம்ம இந்தியன் ஸ்டைல்ல ரோல்ஸ் பண்ணிட்டு ஓகே இருக்கோம். அதுலயே இந்த ஓகே 3 வெரைட்டி பண்றோம். இது மாதிரி we are ஓகே getting to more ஆக்சுவலா இது மாதிரி ஃப்ரோசன் பேக் ஃபுட் 6ஆ ஓகே பேக் பண்ணி இல்ல ம் ரீட்டைல் ஸ்டோர்ல வைக்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட ம் வாங்கிட்டு போயிட்டு நீங்க ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம், அவன்ல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஓகே ஆயில் ஃப்ரை அப்படி பண்ண தேவையில்லை, ஆயில் ஓகே ஃப்ரை பண்ண ம் தேவையில்லை. நாங்க ஆப் டன் ம் பண்ணி கொடுத்துருவோம். ம் ஃப்ரோசன்ல தான் இருக்கும், ஃப்ரோசன் வச்சிருக்கோம். இப்போ ம் அதே மாதிரி நாங்க எல்லா ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி கொண்டு வரோம். ரெடி டு ஈட் ப்ராடக்டா கொண்டு வரோம். ரெடி ஓகே டு ஈட் ஓகே ஏன்னா லைக் வாங்கி என்ன ஹீட் மாதிரி பண்ணி என்னெல்லாம் லைக் ஐடியாஸ் பட்டர் இருக்கு? சிக்கன், பட்டர் சிக்கன் ரைஸ். ஓகே. ம் பட்டர் பட்டர் சிக்கன் சிக்கன் நான். ரைஸா? யா, பட்டர் சிக்கன் ரைஸ். ஓகே அது அது மாதிரி பட்டர் சிக்கன் நான், அது மாதிரி செட்டிநாட் சிக்கன் கறி வித் ரைஸ். இது மாதிரி ம் கோம்போ நிறைய கோம்போ பண்ணிடுவோம் நிறைய. அது ம் வந்து எப்படின்னா நீங்க ஜஸ்ட் மைக்ரோ பண்ணி சாப்பிட்றப்போ அந்த மாதிரி ஓகே ஓ மைக்ரோ சாப்பிட்றப்போ ரெடி டு ஈட். அதான் ரெடி டு ஈட் கான்செப்ட். அது ம் ஆமா எப்படி ஃப்ரோசன்ல அது வந்துடும், மைக்ரோவேவ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலாமா? பட்டர் அப்படியே சிக்கன் சாப்பிடலாம். ஓகே ஆமா, ஆஹா ரைஸ். அதான் ஓகே நாங்க தாஞ்சா பாக்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போட்டோம். தாஞ்சா பாக்ஸ்ல ஓ இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்களா? இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. நிறைய ஓகே வெரைட்டி வந்து இப்போ ஃப்ரோசன்ல பண்ண போய் வந்து டைரக்டா வந்து சேம் டே டெலிவரி. ஃப்ரோசனுக்கு தான் ஆர்என்டி போய் அந்த பாக்ஸ் முக்கியம் நமக்கு. அந்த ஆ ஃப்ரோசன் சேஃப் பாக்ஸ் வேணும். ஓகே அதுக்காக வாரண்டி பண்ணிட்டு இருக்கோம். பண்ணி இப்போ ம்ஹ்ம் ஃபுட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் தாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே டெஸ்ட் எவ்ரிடே பண்ணிட்டு இருக்கீங்க. டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது முடிஞ்ச பிறகு அது ஓகே மாற்றலாம். இப்போதே நிறைய ஆர்என்டி போயிட்டு இருக்கு எங்களுக்கு பேக்கும் நிறைய ஆர்என்டி ஒர்க் போயிட்டு இருக்கும். ஓ அதனால ஓகே டெய்லி டே டு டே காலைல வந்தா ஈவினிங் வரை பயங்கர பிஸியா இருக்கும். ஓ நம்ம இன்ட்ரெஸ்டிங் மல்டிபிள் ஓகே ப்ராடக்ட் ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் ம்ஹ்ம் நியூ பீப்புள் வராங்க. அந்த பேக்கரி ம் பேக்கரி ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு இருக்கோம். நிறைய பேக்கரி ஐட்டம் லைக் இந்தியன் பேக்கரி. லைக் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயங்கார் பேக்கரி இருக்குன்னு தெரியுமா? ஆமா ஐயங்கார் பேக்கரி அதே கான்செப்ட்ல தஞ்சை பேக்கரின்னு பண்ண போவாங்க. ஓ தஞ்சை பேக்கரி அது ரொம்ப டிபிக்கல். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே ஆமா, இப்ப அதுதான் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆளை கொண்டு வராங்க, என்ன கொண்டு வராங்க. அதுல பாத்தீங்கன்னா ம் நம்ம ஊர் எல்லா பேக்கரி என்ன கிடைக்குமோ அது ம் ஒரு அவுட்லெட் மாரி கொண்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஓகே டீ கடை, டிபிக்கல் டீ கடையா ஐயோ பண்ணலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஆமா. அது எப்ப ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கீங்க? ப்ராபபிலி இன் ஆகஸ்ட்ல. ஆகஸ்ட். ஓ கிரேட். நம்ம ஊரு ஓகே. டீ, நம்ம ஊரு காஃபி அதானே சொல்றீங்க? ஆமா, அதே அதேதான். ஓ! அதுல ஆ, ஆனியன் பக்கோடா இருக்கும், ஒரு பப்ஸ் ஆ, இருக்கும், ஆ. ஒரு தில் பசந்த் இருக்கும். ம். எக்ஸாக்ட்டா நம்ம ஊர்ல என்ன ஒரு ஒரு பேக்கரி பண்ணா கிடைக்குமே போண்டா, எல்லாமே பண்றது. பஜ்ஜி, போண்டா, போண்டா, பஜ்ஜி போண்டா போட்டு மிளகா பஜ்ஜி, பஜ்ஜி, போண்டா. பஜ்ஜி போண்டா, போண்டா. பஜ்ஜிலயே நெறைய வகைகள் இருக்கே! ஆமா, அதுல ஐயோ! ஸ்வீட் அது இருக்கு, ரொம்ப காரம் இருக்கு, நிஜமாவே ஆமா. சில்லி ஸ்வீட்டு, பஜ்ஜி. காரம். ஆமா. ஓ! டிபிக்கலா ஒரு ஓகே. க்ரௌடட் ஏரியால ஆரம்பிச்சு ஒரு மாடல் ம், சக்சஸ் பண்றோம்னா அதே தான் ரெப்ளிகா பண்ண வேண்டியதான். ஒண்ணுமே தேவையில்ல. ம். பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் வந்து டேக் அவுட் மாடல் தான் பெஸ்ட் இந்த ஊர்ல. டைனிங் வந்து ஒண்ணு நீ ஆமா, ஹை எண்டா ஆமா, பண்ணணும். நீங்க ஆமா. கேஷுவலா பண்ணீங்கன்னா ரொம்ப சேலஞ்சஸ், மேன் பவர் சேலஞ்சஸ். கரெக்ட், கரெக்ட். டேக் அவுட் ஆமா. வந்து பை அண்ட் கோ.
கிராப் அண்ட் கோ அந்த ஆமா, மாடல் தான் ஆமா, பண்ணலாம் ஆமா. ஐடியா ஆ. உங்களுக்கு. இதெல்லாம் அப்படின்னா ஒவ்வொரு பீரியட்ல உள்ள ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு. ம். இப்போ நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க வரும்போது சொல்லுவாங்க, நீங்க இது பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது. சிலது ஃபெயிலியர் ஆகும், சிலது சக்ஸஸ் ஆகும். ட்ரை பண்ணி அ பார்க்கணும் அட்லீஸ்ட் அவங்க. அதாவது ஏதாவது நம்ம அதாவது ட்ரையே பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட, ஆமா, ட்ரை பண்ணி ஆமா, பார்த்துட்டு அட்லீஸ்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அது ஆமா, ஒண்ணு இருக்கு. சரி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த டீ ஐயோ! ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. இந்த இந்த குட்டி பேக்கரி இந்த டீ கடை சொன்னீங்கல்ல, ஆமா, அது வந்து ஆமா. எங்க? அதுவும் மான்ட்ரியல்ல தானா? எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் மான்ட்ரியல்ல மந்த் தான் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்றது நம்ம இந்த இருக்கிற இடத்துல பக்கம்லாம் தான் வர பண்ணி மாதிரி ஆகணும். இல்லையா? வரும், டெஃபினட்டா வரும். ஆக்சுவலா 2021லயே அந்த ஐடியா இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகலாம். ம், 2020 ஆரம்பிச்சது தான் பிளான். ம், ஓகே. ம், நான் வந்து 5 பிசினஸ் அது மாதிரி கொண்டு போனேன். ஒரு மாதிரி ம், ஃபிரான்சைஸ் மாதிரி கொண்டு போனேன். பட் ம். கோவிட் திரும்ப உங்களுக்கு கொரோனா வந்ததால அந்த அஃபெக்ட் ஆனிச்சு. அந்த எக்ஸ்பென்ஷன் அஃபெக்ட் ஆனிச்சு. ஓகே. 5 பிரான்ச் ஆரம்பிச்சு அப்படியே டவுன் சைஸ் பண்ணி இப்போ வந்து மாடலே மாத்திட்டு வரோம். பிசினஸ் மாடலே மாத்தி ஃபிரான்சைஸ் மாடல்ல போயிடலாம். எப்படி நீங்க 5 பிரான்ச்சஸ் வச்சிருந்தீங்களா ஆல்ரெடி? ஆமா, 5 பிரான்ச். ஆமா, 5 ஒட்டவால பிரான்ச் ஒண்ணு, இங்க மான்ட்ரியல்லயே வச்சிருந்தீங்களா? மண்ட்ரில 4, ஆட்டோவால ஒண்ணு வச்சிருந்தோம். ஆட்டோவால ஒண்ணு, ஆ. 5 பிரான்ச் வச்சு மேனேஜ் பண்ணணும். கரெக்டா அந்த ஹிட் ஆனது வந்து கொரோனால அஃபெக்ட் ஆயிடுச்சு எங்க பிசினஸ் எல்லாமே. நாங்க 2020 ஆரம்பிக்கிறோம். ஆ. 2020 கொரோனா வந்துச்சு. 2 இயர் ரன் பண்ணோம். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ரன் ஆ. பண்ணோம். ஒரு ஸ்டேஜ்க்கு ஆ. அப்புறம் முடியல அவங்களால. ஸோ ஓ! அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு 3 பண்றோம். நாங்க 3 பண்றோம். 3 எங்க இல்ல, பண்றீங்க? மண்ட்ரிலே 3 இருக்கு உங்களுக்கு. இப்ப நீங்க வந்த இடம் ஒண்ணு, அது கிளவுட் கிச்சன் ஒண்ணு இருக்கு. ஓ! 3 ரெசார்ட்னு இடம். ரெஸ்டாரண்ட் இருக்கா உங்களுக்கு? ஆமா, ஆமா, ஆமா. ஆ. 3 இருக்கு. இங்க ஒண்ணு ரெசார்ட்னு அப்புறம்? ஒண்ணு. இப்ப நீங்க வந்த இடம் வேன் ஆ. ஹால் 4759 வேன் ஹால் ஒண்ணு. ஓகே. அப்புறம் வந்து இங்க 8451 செமின் டால்டர் மவுண்ட் ராயல் 3 சிட்டில. எப்படி அண்ணா நகர், ஆ. டி நகர் சொல்லணும், அதே மாதிரி தான் மண்டலுக்குள்ள. ஓகே. அண்ணா 3 நகர், டி நகர். வச்சிருக்கீங்களா இப்போ? ஆமா, ஓகே, ஆமா. ஓகே. ம். 5 இருந்து 3 ஆயிடுச்சு இப்போ. பட் ம். ஃபியூச்சர்ல வந்து இதே மாதிரி ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணி அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி போகணும். லைஃப்ல ம். வந்து அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. அது வந்து ம். எப்படி பெட்டரா கொண்டு போகணும், ம். லேர்னிங். ஓகே. இல்ல இது ஆக்சுவலா நல்ல கான்செப்ட். இப்ப நீங்க பேக்கரி மாரி அப்படி சொன்னீங்க இல்லையா? இது ஆமா, செம்ம ஆமா. கான்செப்ட் பேக்கரி ஆனா. அந்த கான்செப்ட். இப்போ நிறைய பேருக்கு ஏன்னா ஒரு இடத்துல போனா அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரி குயிக் ஃபுட்டா இருக்கணும். குயிக் பைட்ஸ் ஆமா. அவங்க வாங்கிட்டு குடிச்சு போயிடாங்க. அதுவும் நம்ம ஊர்ல இந்த பிரெட் ஆம்லெட்டுங்க. ஐயோ, ஐ லவ் தட் ரியல். சான்ஸ் அதாவது அந்த கிரீன் சட்னி தடவி ஐய்யய்யோ! ம். எங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து இங்க கிடைக்கவே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு. ஐய்யய்யோ! அதெல்லாம் ஆமா. வச்சீங்கன்னா செமையா போகும் சீரியஸாவே. செமையா. அதான் ரொம்ப எது நல்லா போகும். தேவை மக்களுக்கு உங்கள மாரி ஆளுங்கள் ம். ஃபீட்பேக் வாங்கி என்ன நீங்க மிஸ் பண்றீங்க இங்க? அத கொண்டு வரதான் ஐடியா. ம். என்ன மிஸ் கரெக்ட். பண்றீங்க அத கொண்டு வரணும். அதான் டார்கெட்டா எங்களுக்கு. நெறைய பேர் இந்த நம்ம டிபிக்கல் அந்த டீ பாட் வச்சு, ஒரு ஆள வேஷ்டி இல்ல? கட்டி, அது மாரிலாம் போடணும் ஆசை. கைலி கட்டிட்டு வேஷ்டி அதே மாரியே ஒரு ம். முண்டாஸ் கட்டிக்கிட்டு ஆள நிக்க வச்சு பண்ணணும். ஆனா இங்க வந்து ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஒன்லி சம்மர்ல மட்டும் தான் பண்ண முடியாது அந்த மாரி. வெளியில ஆ வச்சு பண்றது. கரெக்ட். ஓகே. வின்டர்ல உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ ம். பார்ப்போம். ட்ரையல் பார்ப்போம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அது. ஓகே, ஓகே. நல்லா போன நம்பிக்கை இருக்கு. ஆனா இது என்னன்னா வந்து உங்களுக்கு கிரவுட் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டொரண்டோல இது மாரி பண்ணலாம். யுஎஸ்ல நெறைய சிட்டில பண்ணலாம். மான்ட்ரீல் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொராண்டோல நெறைய. நெறைய ஆளுங்க இருக்காங்க. மான்ட்ரியல விட ஆமா, நெனைக்கிறேன். ஆமா மான்ட்ரீலோட மான்ட்ரியல்ல எத்தன பேர் நெறைய தமிழ் ஆளுங்க நெறைய பேர் இருக்காங்களாங்க? தமிழ் ஆட்கள் ரொம்ப கம்மி தான். இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் ஆட்கள் ரொம்ப ஸ்ரீலங்கன் தமிழ் நெறையா இருக்காங்க. அவங்க ஒரு 2 லேக் ஓகே. பீப்பிள் இருப்பாங்க. நம்ம ஓ! தமிழ் பீப்பிள் இருக்காங்களா? பார்த்தீங்கன்னா நெறையா இருக்காங்க. ஸ்ரீலங்கன் தமிழ் நெறையா ம். இருக்காங்க. பட் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டைல் ஆஃப் ஃபுட் தான் வரும். இங்கலாம் எப்படின்னா ஒரு ஸ்பெஷல் யாராச்சும் கெஸ்ட் வந்தா கூட்டு வருவாங்க எங்க ஓ! ரெஸ்டாரண்ட்க்கு. ஓகே அப்படி. அவங்க அவங்க ஃபுட் தான் மோஸ்ட்லி வருமா. பட் வராங்க. சரி, அதுக்கு ஒரு அந்த இதுலயே வந்து யங் ஓகே. ஜெனரேஷன்லாம் வராங்க, வருவாங்க. நம்ம தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 300 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. 300 ஓ! ஃபேமிலி. அவ்வளோதான் இருப்பாங்களா? அவ்வளோதான். ஆனா இப்போ இங்க 2வது வந்து டொராண்டோல நெறைய பேர் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன்ல? டொரண்டோல எல்லாமே ஸ்கேட்டர்ட் அவங்க நெறையா. எல்லாம் இப்போ வந்து நெறைய. இப்போ ஆ. ஸ்கார்பிரோ, அப்புறம் மிசிசாகால போயிடுறாங்க. அப்புறம் அது எல்லாமே ஈவன் அப் டூ நயகரா வரையும் போயிட்டாங்க நம்ம மக்கள். ஆமா, ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஆமா. இருக்காங்க. கரெக்ட், அங்க கரெக்ட். வின்சர் போறாங்க. ம். அப்புறம் ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா நீங்க? ஆமா. நான் வந்து ஒர்க் பண்ணும்போது நெறைய பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் வாங்கியிருக்கேன். ம். இப்போ பிசினஸ் பெஸ்ட் என்டர்பிரினர் பிசினஸ் என்டர்பிரினருக்கு அவார்ட் வாங்கினேன். உதயம் நியூஸ் பேப்பர்ல இருந்து டொரண்டோல ஒர்க் பண்ணாங்க. அப்படியா? ஓகே. ஆமா. அதெல்லாம் அவார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமா. இருக்குல்ல இங்க பேக்ல பத்தி தெரியும் உங்களுக்கு. ஓ! ஓகே. ம். இதான் பெஸ்ட் ஓ என்டர்பிரினர் அவார்ட் உதயம் நியூஸ் ஓகே. பேப்பர். இது எப்ப வாங்குனது? இது 2022. 2022. ஓகே. 2022. என்ன ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னன்றத சொல்லுங்க. இப்ப நீங்க டீ கடை சொன்னீங்க. டீ கடை அதாவது ஆமா. பேக்கரி மாரி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஆமா. போக வேற என்ன ஃபியூச்சர் பிளஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸ்? சொன்னாங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பன்னீர் அண்ட் கீ பண்ணலாம் ஐடியா இங்க. ஏன்னா புரியல. கீ வந்து
கீ ம். மேனுஃபேக்சரிங். ம். ஸோ இந்தியால இருந்து கீ கீ வந்து பேன் மேனுஃபேக்சரே பண்ணிடலாம். பண்றதா? ஆமா. காம்படிட்டர்ஸ் ஓவரா இருக்காங்க அங்க. காம்படிஷன் ரொம்ப இல்லைங்க ஜாஸ்தியாச்சே! இல்லையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க 2 தான். ஒண்ணு இருக்கு. மத்த ம். யாருமே இல்லையே கம்ப்யூட்டர் இல்ல. பிளஸ் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த கீயோட ஸ்மெல்லே வரமாட்டேது அவங்க பார்த்தீங்கன்னா. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ப இங்க உள்ள நம்ம இந்தியன் ரைஸ் அதான் மில்க்கும் ஒரு மேட்டர் இருக்கு அதுல. மில்க் ஒரு மேட்டர் இருக்கு. அதுல பெஸ்ட்டா ம். குடுக்கலாம் தான். ஓ! ஸ்டில் மார்க்கெட் ஹெவி மார்க். எதுக்கு நம்ம இந்தியால இருந்து இங்க நெறைய பேர் இம்போர்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. இங்க பேண்ட் ஆக்சுவலா. ஏன்னா வந்து கீ வந்து இந்தியால என்னது? கூட ஒரு பேண்ட். அப்படியா? கீ பேண்ட். ஆமா இம்போர்ட் பண்ண முடியாது. பண்ண முடியாதா? பண்ண முடியாது. யுஎஸ்ல ஓ! பண்ணலாம். கனடால பண்ண முடியாது. ஓ! So அது ஒரு சேலஞ்ச் எல்லாருக்கும். நல்ல கீ கிடைக்காது. நம்ம ஊர் அந்த குருணை குருணா இருக்குது. அது நெய் கிடைக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே நெய் ஸ்மெல்லே வராது உங்களுக்கு. ஓகே. அதுவே நெய் தான் கிடைக்குது இங்க. நீங்க ம்ஹ்ம். என்ன நெய் யூஸ் பண்றீங்க? நான் வந்து கிசான். நான் என்னோட கிசானா? கம்பெனியோட தான். என்னோட ஓ கம்பெனியோட தான் யூஸ் உங்களுக்கு பண்ணுவேன். உங்களுக்கு ஓகே, ஓகே. இருக்கு, அது நெறைய இருக்கு. வந்து இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. டெஃபினட்டா ஸ்கோப் இருக்கு. அதுவும் பன்னீர். ம். பன்னீர் வந்து ஹை டிமாண்ட் ப்ராடக்ட் ஓ! இங்க. பன்னீருக்கு. ஓகே. பன்னீர் ஆஹா, டிமாண்ட். ஆஹா. பிளஸ் தோசா பேட்டர். ம். தோசா மசாலாஸ். பேட்டர் ஆமா. தோசா பேட்டர் அது கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. அது மசாலாஸ் லைக் எங்களோட ஓன் சாம்பார் பவுடர், ரசம் பவுடர், அது மாரி ம். இட்லி பொடி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ம். ஐடியாஸ் இருக்கு இதெல்லாம். இதெல்லாம் ஓகே. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ல வருது. பிளஸ் இந்த ஓகே. பீனட் பேஸ்ட் சிப்ஸ் சொன்னேன் உங்களுக்கு சிப்ஸ். ம். ம். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸோட ரேஷியோ குறைச்சிக்கிட்டு இதே மாரி ரெடி டு ஈட்டா கொண்டு போகலாம் எல்லாருக்கும். ஓகே அப்படி. ஆக மொத்தம் அவ்வளோதான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்கீங்க போல இருக்கு. லிஸ்ட்டே வச்சிருக்கேன். ஒன்னும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதான் சொன்னேன் வாழ்க்கையில வந்து ஒன்னொன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த இது எப்படி புலிவால பிடிச்ச கதை தான். பிடிச்சாச்சு நம்ம இதுல ஓடிக்கிட்டே இருக்கணும். நிக்கவே முடியாது ஆமா. நம்ம. அதுவும் விட்டா கரெக்ட் தான். கடிச்சிடும். இடத்துல போயிட்டே இருக்கணும் எனக்கு. நீங்க சொல்றது அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது அது ஆமா, கரெக்ட்டா நீங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். ஆமா, இல்லையா? இப்போ அது பண்ண தான் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்படுது? எந்த ப்ராடக்ட் நீங்க சஸ்டெயின் பண்ணலாம்? எல்லாமே நீங்க பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தா தானே தெரியும். இல்லையா? ட்ரை ஆமா. பண்ணாம நம்ப எதுவுமே தெரியாது ஆக்சுவலா. இந்த இண்டஸ்ட்ரியில என்னன்னா ம். உங்களுக்கு நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா, சேலஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு அது மாரி. ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொண்டு போய் மார்க்கெட்ல சேர்க்கிற வரையும் சேலஞ்சஸ் தான். சப்போர்ட் வேணும் ஆமா. நமக்கு. அந்த ஆமா. ப்ராடக்ட் பிடிக்கும். நேம் பிடிக்கும் நெறைய பேருக்கு நேம் பிடிக்கணும். ம், ஃபார் எக்ஸாம்பிள் ம், தட்டைன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு ஒரு டிஃபரெண்ட் நேம் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ம். தட்டைக்கு நாங்க வந்து ட்ரீமி சிப்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ட்ரீமி சிப்ஸ். ட்ரீமி சிப்ஸ். ஓகே. ஆமா. ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னா சீடைக்கு வந்து ஓகே. சாரி பாப்ஸ். பாப்ஸ் அது ஓகே. வச்சிருக்கோம். பாப்ஸ். ஓகே. ஒண்ணொன்னுக்கும் ஆ. ஆமா. மிக்சர் பார்த்தீங்கன்னா, பீஸ்டா மிக்ஸ்ன்னு வச்சோம். ஓகே. சரி அட்லீஸ்ட் அவங்க ரிலவன்ட் பண்ணுவாங்க. ஓ! பீஸ்தா மிக்ஸ்னா மிக்ஸர்ன்னு. ஓகே, அவங்க ஓகே. அவங்களோட ரிலவன்ட் பண்ணா தான் அவங்களுக்கு அ, வந்து ஆ. மார்க்கெட்ல ஒரு ஷெல்ஃப்ல இருந்தா அப்ப எடுப்பாங்க அவங்களுக்கு. கரெக்ட். இல்லாட்டி தெரியாதுல்ல. அ தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. அன்லெஸ் ம், டேஸ்ட் பண்றவரை அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ ம். சிப்ஸ்லாம் நீங்க வந்து வேற ஃப்ளேவர்ல பண்ணும்போது, ஓ! பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கு. வேற இந்தியன் இது பண்ணியிருக்காங்க எடுப்பாங்க. ஓகே. ம், அது காமன் ஐட்டம் உங்களுக்கு. ம், இது எல்லாமே ம். உங்களுக்கு வந்து புது ஐட்டங்கள் உங்களுக்கு. ஆமா. ஆக்சுவலா நம்மளோட ப்ராடக்ட் வந்து இதெல்லாம் ஹெல்த்தி. அவங்க பொட்டேட்டோ சிப்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெல்த்தி ஆமா. ப்ராடக்ட். கரெக்ட் தான். நம்ம ம், வந்து மோஸ்ட்லி ரைஸ் ஃப்ளோர் யூஸ் பண்றோம். சிக் பீஸ் ஃப்ளோர் ம், யூஸ் பண்றோம். மோர் புரோட்டீன் ம், இருக்கு, ஃபைபர் இருக்கு. பட் அவங்களுக்கு ம், அதெல்லாம் ம். தெரியாது. அவங்களுக்கு தேவை ஸ்நாக்ஸ் டேஸ்டா இருக்கணும் அவ்வளவுதான். அவங்க அடிக்ட் ஆகணும். கரெக்ட். ம். ஸோ நம்மளும் மார்க்கெட் அது மாதிரி மாத்திக்கணும் கொஞ்சம் மாத்திக்கணும் அவ்வளவுதான். அது ஓகே. நாங்க இன்னமும் மில்லட் பேஸ்டும் பண்ற ஐடியா இருக்கு. நல்ல மில்லட் பேஸ்ட்ல ஸ்நாக்ஸ் பண்ணலாம் ஐடியா இருக்கு எங்களுக்கு. ம்ஹ்ம், ம். ஹெல்த் அது செக்மெண்ட் நல்லா ஃபுட் மாதிரி. போகும்னு நெனைக்கிறீங்களா? போகும்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நம்மளோட முடிஞ்ச வரையும் ஒரு ஹெல்த் மார்க்கெட்ல கான்ஷியஸ் கொண்டு போய் நெறைய ஹெல்த் இருக்கிறவங்க கான்சியஸ் மக்களுக்கு கொண்டு போகலாம். ஓகே. அதுதான் ஐடியா. முன்னாடி ட்ரை பண்ணோம். ராகி 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 ஸ்டிக் பண்ணோம். ம். சோயா ஸ்டிக் பண்ணி பார்த்தோம். ராகி ம்ஹ்ம், மிக்சர் பண்ணோம். ம், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். மக்கள்ட்ட ம். அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாதனால நாங்க வந்து அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம். ஒன்லி பை ஆர்டர். அப்படியா? யாராச்சும் ஓ! ஆர்டர் பண்ணா பண்ணி தரலாம் அப்படி. அப்படி பண்றோம். ஓகே. ஓ! அப்படிங்க. ஆர்டர் பண்ணா பண்றீங்க. ஆர்டர் பண்ணா பண்ணி தரோம் நம்ம. அது மினிமம் எங்கள்ட்ட குவான்டிட்டி பண்ணீங்க அப்படின்லாம் இருக்கா ஏதாவது? மினிமம் அதுல ஒரு பேட்ச் வேணும். ஒரு பேட்ச்ல வந்து ஒரு 100 பேக்ஸ் மாரி இருந்தா பண்ணி விடலாம். அப்படி. 100 பேக் அப்படி. 100 பேக். ஓகே, ஃபார் ஓகே. ஃபைன். எக்ஸாம்பிள் உங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன் வருது. நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கணும். பேக் பண்ணி ம். கேட்பாங்க. அது பண்ணி தரலாம். அது நாங்க பண்ணுவோம் நாங்க. ஓ! ஸோ ஓகே. கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த மாத்திக்கிறது நம்ம மாடல்ல மாத்திக்கிறோம். இப்ப கை ம். முறுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து தஞ்சை கை முறுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல ம். சுத்து ஆமா. சுத்து முறுக்குமா. தெரியும், தெரியும். ஆமா. ஆமா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கிற ஐட்டம். அதெல்லாம் செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி அதுக்கு. ம், ம், ம். பண்ணி உடனே சாப்பிட்டீங்கன்னா ஓகே. ரொம்ப நாள் வச்சு ம். பண்ண முடியாது அதெல்லாம். அதெல்லாம் பாக்கெட் ஓகே. பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஆமா. இதெல்லாம் சேலஞ்சஸ் உங்களுக்கு அதெல்லாம். ம். ஸ்நாக்ஸே ஒரு சேலஞ்ச். ஆல்ரெடி நம்ம பிரிசர்வேட்டிவ் போடாதனால நம்ம செல்ஃப் லைஃப் கொடுக்க முடியாது. ரொம்ப நாள் கொடுக்க முடியாது. ஓகே, ஓகே. இப்போ இந்தியால இருந்து வரதெல்லாம் டெஃபினட்டா பிரிசர்வேட்டிவ் போட தான் வரும். இல்ல வரவே முடியாது. ஆமா. ஏன்னா ஷிப்பிங் டைமே உங்களுக்கு 2 மந்த்ஸ் ஆயிடும். ம், திருப்பி இங்க ம். வந்து மார்க்கெட்ல போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் போய் ரீட்டைல் போறதுக்கு ஒரு 2 மாசம் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஆமா. பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ் அதிலே போயிடும். ஸ்நாக்ஸோட செல்ஃப் லைஃபே 4 to 6 மந்த் தான். இவங்க ரீட்டைல் ஓகே. ஸ்டோர்ல போறதுக்கு 4 மாசம் ஆயிடும். ஓ! ஸோ ஆமா. அதெல்லாம் அதெல்லாம் அவங்க பார்த்து தான் பிரிசர்வேட்டிவ் போட்டு தான். பண்ணணும். ஆமா, ஆமா.
நீங்க ம். நீங்க ஃபேக்டரி வந்து விசிட் பண்ணீங்கன்னா ஓகே. ஆமா. அதுல உள்ள ஆமா அது பாத்தீங்கன்னா செட்டப் பண்றதே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ். மிஷினரி கொண்டு வந்து எல்லா மிஷினரியும் ஓகே. மேனுஃபேக்சரிங் மிஷினரி எல்லாமே இந்தியாவில தான் கொண்டு வந்தோம், கோயம்புத்தூர்ல கொண்டு வந்து ஆ. அதை செட் இ பண்ணி இ அதுல ப்ராடக்ட் சொல்லுங்க. அது வந்து இப்ப நீங்க கொண்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்களா? இப்ப நீங்க போயி அந்த மிஷின்லலாம் வந்து பார்த்து என்னென்ன Yes. பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க இங்க இம்போர்ட் ஆமா பண்ணீங்கல்ல? ஆமா கரெக்ட்டா? கோயம்புத்தூர்ல போயிட்டு எல்லாமே ஆமா எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆ. சரி இந்தியாவில பண்றது ஒண்ணு இங்க வந்து பண்றது ஒண்ணு. இந்தியாவில ம். பண்ணும்போது அவங்க வந்து வோல்டேஜ்ல இருந்து ம். ரா மெட்டீரியல் இருந்து எல்லாமே வந்து அவங்களை ம். எக்ஸ்பெக்ட்னால அவங்க கரெக்டா மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டாங்க. இங்க வந்து ஆமா. நம்ம ரிசீவ் வச்சு பண்ணி அந்த பதம் பார்த்து ஒரு ப்ராடக்ட்டை மிஷின்ல பண்ணி வெளில கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. கையால பண்றது வேற, ஆ. மிஷின்ல பண்றது வேற. சின்ன இல்ல எக்ஸாம்பிள் அந்த கை முறுக்கு பாருங்க. ஓகே. இல்ல ட்ரெயின் கை முறுக்கு பண்றதுக்கு அங்க அவங்க வீடியோ கால் அந்த மாரி எதுவும் ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு மெஷர்மென்ட் அந்த இதெல்லாம் அவங்க தரலையா உங்களுக்கு? நீங்க இல்ல வாங்கும்போதே? அவங்க வந்து அவங்க ரெசிபி தர மாட்டாங்க. நம்ம ரெசிபி நம்ம தான் டெவலப் பண்ணணும் ரெசிபி. அவங்க மிஷின் கொடுத்தா மிஷின்ல வச்சு எப்படி அவுட்புட் குடுக்கலாம்னு சொல்ல தவிர எப்படி வந்து என்ன மாரி ரேஷியோல மாவு போகணும் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க அவங்க. நம்ம தான் மல்டிபிள் ஓ! ஐட்ரேஷன்ல பண்ணி ஓ பண்ணி மை பண்ணி பண்ணணும். காட்! அவங்க மிஷின்ல ஒரு ஒரு மாவு போட்டா என்ன ஆ. அவுட்புட் வரும் அதுதான் பார்ப்போம். அந்த மாவு எப்படி இருக்கணும், என்ன டெக்ஸ்சர்ல இருக்கணும், எவ்வளோ லைக் ரேஷியோ இருக்கு எல்லாத்தையும். அந்த ம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன உங்க தட்டை போடும்போது அவ்வளோ சேலஞ்ச் எங்களுக்கு. மாவு போட்டு அந்த மாவு வந்து வெளில வந்து அந்த அச்சுல பட்டு கட் பண்ணி வரணும். அந்த லேயர் வர்றதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த லேயர் கொண்டு வந்து அத கட் எப்படி? பண்றது எவ்வளவு கஷ்டம். எந்த தைரியத்துல நீங்க வாங்குனீங்க அப்பன்னா? எந்த தைரியத்துல அதான் சொன்னேன். ஸ் அதாவது சரி ஒவ்வொரு மிஷினா வாங்குனீங்களா? இல்லாட்டி ஆல் டுகெதர் நீங்க வச்சிருக்க எல்லா மிஷினும் இம்போர்ட் பண்ணீங்களா? எல் எல்லாம் ஒரே டைம்ல இம்போர்ட் பண்ணி கொண்டு அது அந்த அதுவும் ஒரே பாத்தீங்கன்னா பேண்டமிக் டைம்ல. டைம்ல ஓ! $15,000 யுஎஸ் டாலர் யுஎஸ் டாலர்ல கண்டெய்னர் புக் பண்ணி கொண்டு வந்தோம். ம். ஏம்மா இங்க இது ஆரம்பிச்சிட்டோம். அப்ப ம். பேண்டமிக் டைம். உங்களுக்கு ம். எல்லா கண்டெய்னர் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ம். லாட் ஆஃப் ஏமா நெறைய கண்டெய்னர் எல்லா போர்ட்ல வந்து திருப்பி போகல. அதனால இந்தியால வந்து பிட்டிங் லிட்டரலா பிட்டிங் நடந்துச்சு. பிட்டிங் நடந்து நம்ம ஃபைட் பண்ணி வாங்கணும். ஓ! 15,000 இப்போ வந்து இப்போ 5,000 விக்குதுன்னா அப்போ 15,000 யூஎஸ்டி இந்த கண்டெய்னருக்கு. ஸோ அதனால நீங்க எங்க காஸ்ட் எல்லா எகிரி மிஷினும் வந்தது. வந்தது. அது ரா ஓ! மெட்டீரியல், மிஷினரி கொண்டு வந்தது. ஆ. அதான் நாங்க ஆரம்பிச்ச ராங் டைம். 21, 22 அந்த ஓ! டைம் எல்லாமே பீக்ல இருந்து பிரைசிங். உங்களுக்கு ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கூட அப்ப நீங்க கொஞ்சம் கான்ட்ராக்டர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு, வெயிட் பண்ணிட்டு வாங்கியிருந்திருக்கலாம்ல. ஏன் லீஸ் அவசரப்பட்டீங்க? சைன் லீஸ் சைன் பண்ணிட்டோம். லீஸ் வந்து பிஃபோர் பேண்டமிக் சைன் பண்ணிட்டோம். ஓ! லீஸ்னா ஆமா. லைக் எப்படி? பில்டிங் லீஸ் உங்களுக்கு பில்டிங் லீஸ் வந்து இங்க இப்ப லீஸ் ஆன பில்டிங் எல்லாமே இங்க. லீஸ்ல ஓ! எடுத்தவங்க உங்களுக்கு. லீஸ்ல தான். அது மந்த்லி ஓ மை பேமெண்ட். நீங்க லீஸ் காட்! சைன் பண்ண டேல இருந்து நீங்க பே பண்ணி தான் ஆகணும். மந்த்லி ஓ! இருந்து பே பண்ணணும். ஓகே. ஆனா அப்ப அ பேண்டமிக் வரப்போதுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சொல்ற இதெல்லாம் மாதிரில்ல? நெறைய பேண்டமிக் வந்து ரியலி இம்பாக்ட். என்ன மாரி நெறைய பேர் ஐயோ! லேக் கோடி ஐயய்யோ! மக்கள் நெறைய அதுல ரெஸ்டாரண்ட்ஸ் கஷ்டப்படுறோம். க்ளோஸ்டே பண்ணிட்டாங்கங்க. ஸோ நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆமா. க்ளோஸ் பண்ணிட்டாங்களே! ஏம்மா ரொம்ப யாராரு டேக் அவுட் கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யாராரு டேக் அவுட் ம். பண்ணாங்களோ அவங்க தான் சஸ்டெயின் பண்ணாங்க. நெறைய ரெஸ்டாரண்ட் டேக் அவுட் பண்ண மாட்டாங்க. ம். அந்த டைம் தான் யூபர்லாம் சக்சஸ் யூபர், டோராஸும் சக்சஸ் ஆன ஆமா, காரணமே இது மாரி ஆமா. கான்செப்ட் பண்ணதால தான். இதெல்லாம் நம்ம சர்வே பண்ணியிருக்கே கஷ்டம் இந்த டைம்ல. நீங்க சொன்ன மாரி கரெக்ட். நெறைய ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு அது ஒரு ரீசன். பிளஸ் நம்ம ஆரம்பிச்ச டைம் பாருங்க நான் ஆரம்பிக்கும்போது இந்த ரிஸ்க் தான். நான் எடுத்து 100% ரிஸ்க் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் நீ தேவையில்ல. எங்க அம்மாலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ஐடில நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்த. இத வுட்டுட்டு இந்த தொழில் வந்து இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வந்துருவான். இன்னை வரை சொல்லுவாங்க. நீ ஏன் தேவையில்லாம கஷ்டப்பட்டு திருப்பி ஐடி ஜாப்பே போகணும். ஆனா வந்து ரிஸ்க் எடுத்தேன். ரிஸ்க் அட்லீஸ்ட் ஒரு நேம் கிரியேட் பண்ணணும். தஞ்சைன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ம். அது சந்தோஷமா இப்ப எங்க போனாலும் பாருங்க ஒரு ஆர்டிஸ்ட் இப்ப இந்தியா போனாலும் நம்ம நிறைய ஆர்டிஸ்ட் இங்க வந்து பழக்கமானாலும் அங்க போனா அவங்களோட ரிலேஷன்ஸ் பில்ட் ஆகும். நிறைய விஐபி ஆமா. கனெக்ட் ஆவாங்க. கரெக்ட். நிறைய ம். விஐபி கனெக்ட் ஆகும். அது பெரிய பிராண்ட் கொடுத்துட்டு ஒரு ஐடென்டிட்டி கொடுச்சு எனக்கு. கரெக்ட். குமார்ங்கிறது என் பேர் குமார் எல்லாருக்கும் குமார்னு சொல்லி இப்ப தஞ்சை குமார்னு போயிட்டு அந்த நேம் வந்து தஞ்சை குமார்க்கு போயிட்டு ம். இருக்கு. இப்ப நீங்க ஐடில இருந்திருந்தீங்கன்னா, யாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? பெரிய இப்ப நீங்க தெரியும் கண்டனம் தஞ்சை தெரியாது. ரெஸ்டாரண்ட் இங்க தஞ்சை இப்ப ரெஸ்டாரண்ட் வந்ததுனால, இப்ப உங்களுக்கு நெறைய ஆமா. கனெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நெட்வொர்க்கிங் தான். குட். நான் தான் சொன்னேன். சூப்பர். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் சொன்னீங்க ஜேர்னி சொன்னீங்க. ஜேர்னில வந்து ஃபர்ஸ்ட் 9 to 5 ஜாப். 9 o'clock ம். 5 o'clock போர் அடிக்கும் லைஃப். 5 o'clock வந்த பிறகு என்ன பண்ணேன்னு தெரியாது. பயங்கர போர் அடிக்கும். அப்பதான் அந்த மாரி சீரியஸா போர் ம். அடிக்கும். அது வின்டர் இன்னும் மோசம். நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும். ம். இப்பல்லாம் எனக்கு டைம் பத்த மாட்டுது எனக்கு லிட்டரலா. லிட்டரலா எஸ். தான் நிறைய பேக்லாக் ஒர்க் தான் தவிர ஒரு டைம் வேலையா பத்த மாட்டேங்குது. பண்றீங்க நீங்க? ஒரு வேலையா ஒரு பண்றீங்க மணி நீங்க? எல்லாத்தையும் இடிச்சு ஓட்டு எல்லாத்தையும் அப்புறம் பண்ணிட்டு டைம் இருக்கோம். பத்தலன்னா டைம் பத்தாது தான். ஆமா. நல்லா இருக்கே கதை. டெய்லி டெய்லி படுக்க 1 மணி ஆகும். காலைல 7 மணிக்கு ம். எந்திரிக்கணும். பிளஸ் என்னோட ம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். நான் யோகா டெய்லி ஒரு யோகா பண்ணுவோம். ஈவினிங்ல ம். பேட்மிண்டன் பண்றோம்.
மினிமம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. ஏமா அதனால தான் உங்களுக்கு வந்து மென்டலியும் பிசிக்கலாகவும் ஃபிட்டா இருக்கணும் உங்களுக்கு. இல்லைன்னா கரெக்ட். ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். ஆமா, அதையும் நான் விட்டு கரெக்ட். எந்த இல்லாட்டி காரணத்தையும் விட்டு ரொம்ப கொடுக்க மாட்டேன். கஷ்டம். ம். எந்த காரணத்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது மட்டும் வெரி எவ்வளவு குட், பிஸியா வெரி குட். இருந்தாலும் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே பேட்மிண்டன் 2 hours ஓ, ஓகே. 2 2 hours ஹார்ஸ். பேட்மிண்டன் போயிடும். ஆ. 2 hours டெய்லி பேட்மிண்டன் யோகா. இல்ல யோகா டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மார்னிங், மினிட்ஸ் மார்னிங். பண்ணிடுவோம். 30 மினிட்ஸ் மார்னிங் ஓ, பண்ணிடுவோம். வெரி குட், வெரி குட். அதனால சூப்பர். போன பேண்டமிக் டைம்ல பாத்தீங்கன்னா நாங்க ஃபுல்லா பைக்கிங் போனோம். பைக்கிங் ம். சைக்கிளிங் ம்ஹ்ம். பண்றது. ம். அதனால வந்து அந்த டைம்ல வந்து பாடி மெயின்டைன் பண்ணி எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் போயிடுவோம் நாங்க. ஒரு ஓ, ஸ்ட்ரெச்ல நாங்க 100 கிலோமீட்டர் அடிச்சிருக்கோம் நாங்க சைக்கிளிங்ல. வாவ்! ஓகே. 100 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம் நாங்க. அந்த டைம்ல வேற வழியே இல்ல. என்ன பண்றோம்? எங்கேயும் போக முடியாது நம்ம. ஓகே. நாங்க குரூப் ஆஃப் பீப்புள் 5, 6 பீப்புள் கிளம்பி எடுத்துட்டு போயிடுவோம். வண்டி சைக்கிள் ஏத்திட்டு ஒரு ஏரியா போயிடுவோம். அதனால ம். மாண்டேன்ல எல்லா பார்த்து சைக்கிள் பார்த்தா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு. அது ஒரு ஓகே. எல்லா சைக்கிள் பார்த்து ஈவினிங்ல வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு வரப்போம். இது மாதிரி தான் லைஃப் ம். போனது. பேண்டமிக் என்ன பண்ண முடியும்? வெளியில எங்கேயும் போக முடியாது. யாரையும் மீட் ஆமா. பண்ண முடியாது. அது ஒரு அந்த டைம்ல வந்து இப்படி டெவலப் பண்ணிட்டோம். ஒரு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிட்டோம். குட், குட். அதனால இப்போ வெயிட்லாம் குறைச்சி ஓரளவு அ, மெயின்டைன் அ. பண்ணிட்டோம். 72 கிலோ மெயின்டைன் பண்றோம் அது. ஓ. உங்க வைஃப் ஆனா எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல? சப்போர்ட் பண்றாங்க. இல்லன்னா நல்லா அவங்களால சப்போர்ட் கஷ்டம் பண்ணியிருக்காங்க. போய். ஆமா, ஆமா. இப்போ ஒரு ஆள் பண்றது கஷ்டம். இதுல வந்து ரொம்ப சப்போர்ட் வேணும் கஷ்டம். உங்களுக்கு. இப்ப நான் வந்து என்னோட பிசினஸ் பார்க்கணும். இல்ல பேரோல் பண்ணி ஆகணும். கவர்மெண்ட் ம், டாக்ஸ் இது ம், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ம், இவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஏரியாவில் பார்த்துட்டா என்னால மற்ற பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றது, கிளைண்ட் மீட் பண்றது, ம். அந்த மாரி இப்போ கடையில பிசினஸ் எது ப்ராப்ளம் வந்தா நம்ம தான் போய் ஆகணும். இப்போ எல்லாமே நான் ஒன் மேன் ஷோவா இருக்கேன். அந்த ஒன் ஓகே. மேன் ஷோ வந்து கஷ்டம் இப்போ தான். நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது ஆப்ரேஷன் ம். ஆளுங்களை போட்டு டீம் ஸ்ட்ரக்சர் பண்ணி இப்போ எல்லாமே ஒரு எனக்குன்னா ஒரு எல்லாமே ஒரு சோல்ஜர் மாதிரி இருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு மேஜர் மாதிரி புரியுது. ஆள் வந்து ரெடி பண்ணி ம். செகண்ட் லெவலில் கொண்டு போகணும். இப்போ கம்பெனி க்ரோ ஆயிட்டு இருக்கு. டெஃபினட்டா அது மாதிரி ம். தான் கொண்டு போகணும் ஆசை எனக்கு. அது ஓகே. அதான் நான் குட், சொன்னேன் குட். ஒரு ட்ரீம் வந்து எனக்கு வந்து தஞ்சைன்னு போட்டு ஒரு ட்ரக் போகணும். டிமாட்டன் ஒரு ட்ரக் போட்டீங்களா அது மாரி ட்ரீம். அப்படியா? அது அததான் கேட்டேன். தஞ்சைன்னு ஆ, அது ஆ. ட்ரீம். தஞ்சைன்னு போட்டு ஒரு ட்ரக் போகணும். அதான் ட்ரக் அதுக்கப்புறம் போணும். ஸ்லோட போகணும். அவ்வளோ அதான் டார்கெட். அல்டிமேட் டார்கெட் ம். வந்து அந்த ஃப்ரோசன் ஃபுட்டோ ஏதோ தஞ்சைன்னு ம். ட்ரக்ல போகணும். ஓகே. இதுதான் ஆசை அப்படின்னு எனக்கு. பார்த்தா நீங்க ஃபுட் ட்ரக் கூட தஞ்சைன்னு ஆரம்பிக்கலாமேங்க? அது வந்து இங்க பாத்தீங்கன்னா மான்ட்ரியல் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நிறைய பாத்தீங்கன்னா ஆ, அவங்க ஏரியா வந்து இப்போ ஆண்டோரியில் டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்க எங்கன்னா சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அது ஆ, ஆ. நீங்க இடத்த சூஸ் பண்ணி அங்க லைசன்ஸ் இங்க அப்படி இல்ல. ம், அப்ளை ம். பண்ணி அவங்க சூஸ் பண்ண குடுக்குற இடம் தான் நம்ம போகணும். அது நல்லா இருக்குமான்னு தெரியாது. So, நம்ம சூஸ் பண்ண இடத்துக்கு போக முடியாது. ஓ, அது ஒரு சேலஞ்ச். அப்படி. பிளஸ் ஒரு ஏரியால தான் போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஏரியால எல்லா ட்ரக் நிப்பாட்டி அவங்க ஃபுட்டை ஒத்துக்கலாம். பிளஸ் ஒரு பீரியட் ஆஃப் ஆ, 4-5 மந்த்ஸ் தான் அது. அது எனக்கு ஓகே. ரொம்ப ஆசை. ஃபுட் ஆமா. ட்ரக் அங்கே தோசை அதுதான் பண்ணணும். அதுதான் சொல்றேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஆக்சுவலா. ஃபுட் இந்த ட்ரக்னா. நெக்ஸ்ட் இந்த வருஷம் டார்கெட் பண்ணோம். பட் இந்த இதுல இந்த மேனுஃபேக்சர்ல பிஸி ஆனதால பண்ண முடியல. நெக்ஸ்ட் இயர் ஓகே. இந்த நீங்க வர டைம்ல வண்டியில வரும்போது ஃபுட் ட்ரக்ல சாப்பிடலாம் நீங்க. அதான் டார்கெட். அதுவும் சூப்பர், ஓடிட்டு இருக்கு. சூப்பர். சரி, இத இத சொன்னீங்களே, டொரண்டோலாம் தஞ்சை ரெஸ்டாரண்ட் வராதா? வரணும். பட் என்னன்னா எனக்கு யாரு ரன் பண்ணுவா? அதான் சேலஞ்ச். இந்த பிரச்சனை எங்களை ஆப்ரேஷன் தான். நீங்க தஞ்சை எடுத்துட்டு எடுக்கலாம். ஆனா யார் ஆப்ரேட் பண்ணுவா? இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா எடுத்து தானா ஓட நினைச்சிட்டு அப்படி ஓடாது. நீங்க எஃபோர்ட் ம், போடணும். டைம் ம். அண்ட் மணி ஆமா. அது போடணும் உங்களுக்கு. கண்டிப்பா. ஆமா. பண்ண முடியுமா? அதே மாரி கமிட்டட் ஆளுங்க வந்து பண்ணா ஓகே. சும்மா சில பேர் பார்ட் டைம் என்ன மாரி நிறைய பேர் ஐடில ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைம் பண்ண ஆசைப்படுறாங்க. அப்படி பண்ணா ம். ஓடவே ஓடாது. மேன் அதெல்லாம் பவர் பண்ண நம்பி முடியாது. அதான் போகலாம். அதான் நான் வந்து எதுவுமே அந்த 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 மோடே விட்டுட்டேன். இனிமே பண்ணா இதே மாரி சாஞ்சா பாக்ஸ் மாடல்னு சொன்னீங்கன்னா அது பெஸ்ட். அது பண்ணலாம். இப்போ இங்க ம், கிலோ கிட்ட செட் பண்ணி அதை ம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொரு சிட்டிலையும் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் வந்து ரியலா காம்படிஷன் பிளஸ் மேன் ரொம்ப பவர் ஆமா, தேவை. ஆமா. ஓ, அப்படி. மேன் பவர் நீங்க டே டு டே டெய்லி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 11 ஓப்பனிங் நைட் 11 கூட இருக்கணும். மேனேஜர் போட்டா ம், அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம தலையிட்டு ம். இருந்த இப்ப நீங்க பாருங்க மேனேஜர் போட்டிருந்தாலும் நம்ம போய் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது. அவங்க வந்து எல்லா ஆமா. ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்றாங்க. ம். ஸோ என்ன சில பொறுத்தவரையும் நாளைக்கு டிசிஷன்ஸும் வந்து எடுக்க முடியாதுல்ல இருக்கு மேனேஜர்னால. இருக்கு. ஆமா அது எடுக்க ஒண்ணு இருக்கு முடியாது. இல்லையா? ஆமா. ஹேண்ட்லிங் ஓகே. நிறைய பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சில பேர் பண்ணும்போது ஆமா. சில பேர் வந்து எல்லாமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அது மாதிரி வரக்கூடாது. எனக்கு ம், வந்து ம். என்னோட ரெப்ளிகா ஒரு ஆள் இருக்கணும். ம். ஆமா. ரெப்ளிகா ஒரு ஆள் இருக்கணும். கரெக்ட். அதுதான் அதுதான் நான் டெவலப் பண்ணிட்டு வரேன். பார்ப்போம் ம். நல்லபடியா யாராச்சும் வந்தாங்கன்னா கொடுத்துட்டு நான் பேக்ல இருக்கலாம்னு பாக்குறேன். ஓகே, ஓகே. குட், அதான் ஐடியா குட், அது. குட். அப்பதான் நான் வளர முடியும். நானே பண்ணியிருந்தா நான் வளரவே முடியாது. நிறைய அது பண்ண ஐடியாஸ் இருக்கு. முடியாது. எப்படி ஏன்னா ஆமா. இல்ல. இப்ப இப்ப இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒருத்தங்களே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் நீங்க போயிட்டு இருப்பீங்க. எக்ஸாக்ட்டா. இப்ப இன்னொருத்தர் வந்தாங்கன்னா, அவங்க எப்படி ஆப்பரேஷனல் அவங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, அவங்க டிஃபரெண்ட் ஐடியாஸ் அவங்களுக்கு தோணும்.
உங்களுக்கு இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் ஐடியாஸ் குடுக்கலாம். உங்க ரிலேஷன்ஸ் ஐடியாஸ் எல்லாரும் எல்லாரும் குடுக்கறது ஒரே ஐடியாவா இருக்காது. ஆமா, இப்போ உங்களுக்கு வந்து நீங்க தனியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வர ஐடியாஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஆமா. தட்ஸ் அதான் ஆல்வேஸ் தேர் அதுதான் இல்லையா? நெறைய பிளஸ் எக்ஸிகியூஷன் ஐடியாஸ் வரும். அத எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் அதுதான் பண்ணணும். பெரிய ஆ எக்ஸிக்யூட் பண்ணணும். நெறைய இது என்னால ஆர்கனைஸ் பண்ண முடியாது. பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது ஆமா. ரொம்ப ஆமா ரொம்ப கரெக்ட். ரொம்ப சேலஞ்ச். எண்ட் டு எண்ட் கொண்டு போய் அத சக்சஸ் பண்றோம். அது வந்து ஐடியாஸ் எல்லாரும் குடுக்கலாம். எனக்கு நெறைய ஐடியாஸ் வரும். பட் வந்து ஆமா பாருங்க சின்ன எக்ஸாம்பிள் ஒரு கரெக்ட். ப்ராடக்ட் கொண்டு வரோம். ஒரு டோஃபு சமோசா கொண்டு வரோம் பாருங்க. அது வந்து நாட் ஈஸி. கொண்டு வந்துடலாம். அதுக்கு பேக்கேஜிங் ரெடி பண்ணணும். அதுக்கு லேபிள் ஸ்டிக்கர் ரெடி ம் பண்ணணும். அதுக்கு ரிட்டர்ன் பேக் பார்க்கணும். அத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது ரிட்டெயில்ல கொண்டு போகணும். அது மாரி கரெக்ட். இதுதான் அது சேலஞ்சா அதான் எங்களுக்கு. ஐடியா அத வந்துடலாம். எக்ஸிக்யூட் பண்றது ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அது மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதே இட்ஸ் a பிக் பெரிய ஒர்க் சேலஞ்ச். இல்லையா? ஆமா. இப்ப என்ன சொன்னேன், எது பண்ணாலும் அந்த லேபிள் ரெடி பண்ணணும். அந்த லேபிளுக்கு இன்புட் குடுக்குற லேபிள் டிசைனர் வந்து இந்தியால இருக்காங்க. அவங்க இன்புட் ம். குடுத்து பாருங்க அந்த 10 டிசைன் பண்றதுக்கே எனக்கு அவ்ளோ டைம் ஆகுது. 1 மாசம் ஆச்சு. அதுக்கு ஒரு ம். கேட்டலாக் ரெடி பண்ணணும். கேட்டலாக் ரெடி பண்ணணும். அ அது வந்து எண்ட் டு எண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்து பைலிங்குவலா இருப்போம் நீங்க. ஓ கீபோர்ட்ல ஆமா. வந்து அது அது ஆமா. ஒரு சேலஞ்ச் எங்களுக்கு. எல்லாமே பைலிங்குவல் இருக்கணும் உங்களுக்கு. ஓகே. அத ஃபிக்ஸ் பண்ணணும். அதான் சொன்னேன். இது இன்னமும் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 1 மந்த்தா அந்த 10 ஸ்டிக்கர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். லேபிள் ரெடி பண்ணி ஒட்டுறதுக்கு. ஆ. இன்னும் ஓடிட்டு இருக்கு. கரெக்ஷன் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒண்ணு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நியூட்ரிஷன் ஃபேக்ட் போடணும். சின்ன டிஸ்கிரிப்ஷன் போடணும். அப்புறம் வந்து குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போடணும். பார்கோட் ம். போடணும். ம். பார்கோட் போடணும். கரெக்ட். இதெல்லாம் பண்ணி அந்த கரெக்டான சைஸ்ல பண்ணி அந்த ஸ்டிக்கர் அதுக்கு சைஸ் டிசைன் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு எஃபோர்ட் இருக்கு. அது ஒரு ஆளா ஆமா பண்ணும்போது கண்டிப்பா. டைம் எடுத்துட்டு இருக்கு. ஒரு ஆளா பண்ணும்போது ஆமா டைம் எடுக்குது. ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப ஆமா டைம் எடுக்கும். கரெக்ட். ம். என்னால இப்போ அஃபோர்டும் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் வளர்ந்துட்டு வர கம்பெனி அது. குரோயிங் கம்பெனி. ம். இனிஷியலா வந்து நான் இப்போ என்னோட டயர் போட்டு ரெண்டாவது பிளஸ் மார்க்கெட்டிங். என்னோட வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் மிஸ்ஸிங். ப்ராடக்ட் நல்லா இருக்கு. ம். மார்க்கெட்ல ம். போகணும். அது ஒரு ஓகே. சேலஞ்சா போயிட்டு இருக்கு எனக்கு. ஸோ ம். எல்லாமே சரி அந்த 2 இயர் கிராஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் போய் தாண்டிட்டோம். இனிமே we are getting to the market ஆக்சுவலா. ஹோப்ஃபுல்லி ஓகே. நெக்ஸ்ட் இயர் பை த டைம் வில் பி இன் பெட்டர் ஷேப். குட், குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ 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 நிச்சயமா வருவீங்க, நிச்சயமா வருவீங்க. எல்லாம் நல்லா தேங்க்யூ. இருந்தது. உங்க சப்போர்ட் எல்லாம் உங்க நல்லா இருக்கு. சப்போர்ட் நீங்களாம் வந்து உங்க ஷூர். ஃபேமிலியில வந்தீங்க எப்படி நல்லா ட்ரை பண்ணி பார்த்தீங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஆமா. கொடுத்தோம் அப்படின்னு எல்லாமே நாங்கள் யூனிக்காக பண்ண ஆசைப்படுவோம். எல்லாமே ம். எல்லாம் யூனிக்காக பண்ணோம். இப்போ முருத்தா பண்ண ஒன்று இருந்துச்சு உங்களுக்கு சொன்னேன். ஸ்ரீம் ஃப்ரை உங்களுக்கு சொல்லி சொன்னோம் உங்களுக்கு. ஆனியன் சமோசா வேற எங்கேயும் சாப்பிட்டுருக்க மாட்டேன். தொண்டரோட ம், ஆனியன் சமோசா ம். கிடையாது. இல்ல, இருக்கா? இல்ல. டொரண்டோல. இல்ல. ஆனியன் டொரண்டோ சமோசா ஆனியன் நான் சமோசா யாரும் சாப்பிட்டது இல்ல பண்ணல. ஆக்சுவலா. யாருமே எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைப்ல பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா சமோசான்னு பார்த்தா 90 கிராம் பெரிய சமோசா இருக்கும். அது நீங்க 2 ம். சாப்பிட்டாலே வயிறு அடைச்சிடும் உங்களுக்கு. நம்ம ஆமா. சமோசா வந்து 40 கிராம். பட் அதுல வந்து டிஃப்ரெண்ட் ஃபில்லிங்ல லைட்டா இருக்கும். ம், ம். மெயின் கோர்ஸ் ஓகே. போகும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது உங்களுக்கு. ஸோ ம், அந்த மாதிரி ம். தான் திங்க் பண்றோம் நாங்க. ஈவன் இந்த குட், குட், குட். பேபிங்க பிள்ளைங்க கிட்ஸுங்களுக்கு ஒரு சின்ன அந்த சின்ன சமோசா ம், பண்ணலாம் ஐடியா இருக்கு. ம். So இது மாதிரி என்னென்ன ஏரியால யாராவது குட்டிங்களுக்கு அட்ராக்ட் பண்ணா நல்லா பண்ணலான்றது. போகுங்க. கிட்ஸுக்கு பண்ணா நல்லா நல்லா போகும். போகும். கிட்ஸுங்கிறது ஐடியா. இல்ல? அதான் நல்லா போகும். நான் சொன்னேன் ஆ. இப்போ வந்து புரோட்டீன் பார் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு இருக்கோம். புரோட்டீன் பார் ஓ! கிட்ஸுங்களுக்கு. ஓகே. ஆ. புரோட்டீன் ஃபைபர் பார். நான் அது அதுக்காக போய் தஞ்சாவூர்ல நல்லாருக்கும். போயிட்டு ஆமா. எப்படின்னா நேச்சுரல் மில்லட் பேஸ்டு புரோட்டீன் பார். ம். மில்லட் ஃபுல்லா நேச்சுரல் ப்ராடக்ட். எந்த ஓகே. கெமிக்கல் ஆ. இல்லாம ஃபுல்லா மில்லட்ஸ் ஒரு அந்த ஹனி பேஸ் பண்ணி நேச்சுரல் சுகர் பண்ணி ஒயிட் சுகர் இல்லாம பண்றோம் நாங்க பண்ண போறோம். ஓ! அதுக்கு ஒரு ஆர்என்டி ஓகே, போயிட்டு நான் ஒரு ட்ரைனிங் எடுத்து தஞ்சாவூர் போயிட்டு ட்ரைனிங் எடுத்து வந்தேன். ஓகே. நேஷனல் ஃபுட் அண்ட் டெக்னாலஜி இந்தியாவில் தஞ்சாவூர்ல தான் ஓ! இருக்கு அந்த சென்டர். ஆ. ஓகே. ஹோல் இந்தியாவுக்கே தஞ்சாவூர் ஹரியானால தான் இருக்கு. ஆ. அது பெரிய இன்ஸ்டியூட் சென்ட்ரல் கவர்மெண்டோட அது ஆ. பண்றது. அவங்க வந்து இந்த மாரி அவங்களுக்கு சயின்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து ஒரு ஆர்என்டி படிச்சிருப்பாங்க. அது ம். போய் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்னாங்க. நம்ம போய் ம். நம்மளுக்கு அவங்க நிறைய ஐடியா வச்சிருப்பாங்க. அதுல நம்ம ஐடியா எடுத்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஐடியா. அது ஓ! மாரி பண்ணி புரோட்டீன் பார் பண்ணலாம்னு பண்ண அடுத்து புரோட்டீன் பார். எனக்கு ஓகே, அதான் பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ் நம்ம கூட்டு போகணும். நம்ம கூட்டு இருக்கணும் டார்கெட். ஓகே. ஒரு சீடா ஒரு புரோட்டீன் பார். ம். ஒரு அதான் ஐடியா முடிவுல தான் டார்கெட். இருக்கீங்க. அ. ஆமா, ஆமா. டெஃபினட்டா. எனக்கு அது பண்ணும்போது அதோட வேல்யூ மக்களுக்கு தெரியணும். ஃபுட்டோட வேல்யூ தெரியும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்படி ஹானஸ்ட்டா இப்போ அவங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஆரம்பிச்சோம். முன்னாடி மக்களுக்கு தோசை யாருக்கும் தெரியாது. வெள்ளைக்காரங்கலாம் தோசை ம். தெரியும். இப்ப நம்ம கடையில வெள்ளைக்காரன் தோசை சாப்பிடுறாங்க. ம். எவ்வளவு பெரிய ஓகே. அவேர்னஸ் பாருங்க அது. பெரிய அவேர்னஸ். ஆமா. கரெக்ட் தான். இப்படி ம். தெரிஞ்சதெல்லாம் பட்டர் சிக்கன் நான் அவங்க தெரிஞ்சதெல்லாம். ம். நான் ம். பட்டர் சிக்கன். ம். அதுலேருந்து டைவர்ட் பண்ணி ஒரு தோசை, இட்லி சாப்பிடலாம்னு சொல்லி கொண்டு வந்தது. இப்ப எல்லாரும் தோசை வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. ம். ம். அதே பெரிய இது நம்மளோட அவேர்னஸ். ஆமா. எனக்கு அதே மாரி கரெக்ட் தான். மில்லட்ஸ் கொண்டு போன ஆசை எனக்கு. மில்லட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ம். பெஸ்ட் ஃபுட். நம்ம வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய ம். பேருக்கு மில்லட் தெரியல. இங்க யாருக்கு மில்லட்ஸ் வேர்டே தெரிய மாட்டேங்குது அப்படியா? வெள்ளைக்காரங்களுக்கு. ஆமா. நிறைய பேர் ஓகே. கேட்டேன் ஆ. மில்லட்ஸ் நான் வந்து இம்போர்ட் பண்ணலாம்னு. நிறைய பேருக்கு அது வேல்யூ தெரியல. அதோட பெனிஃபிட் எப்படி என்னென்ன பெனிஃபிட் இருக்கு. நம்மள்ட்ட ம். எத்தனை வருது 7 வகையான மில்லட்ஸ் இருக்கு. ஆமா, அதோட பெனிஃபிட் ஆமா. தெரிய மாட்டேங்குது.
அதுவும் தெரிய மாட்டேன் மகளுக்கு. அதான் அது பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டை கொண்டு போயிட்டு அதோட ஹெல்த் பெனிஃபிட் சொல்லி அவேர்னஸ் கொடுக்கணும் தான் ஐடியா. இப்போ எப்படி நம்ம இட்லி தோசை ஓகே. பண்ண மாரி நெக்ஸ்ட் ம். ஸ்டெப் அது ஒரு பண்ணணும் ஆசை இருக்கு. லாஸ்ட் இயர் ஓகே. பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் ஆஃப் த இயர் பண்ணாங்க லாஸ்ட் இயர் வேர்ல்டு வைடு ஓ! அப்படியா? அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக. ஆமா லாஸ்ட் இயர் ஓகே. ஆ, ஆ. 2023 ஆ. மில்லட்ஸ் ஆஃப் த இயர் அது. ஓகே. அப்புறம் இந்தியன் கான்சர்ட் ஆஃபீஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க அதை. நம்ம ஓகே. ஆ. பண்ணோம். பட் மக்களுக்கு வந்ததான் ரீச் ஆகிறது எல்லாமே ஸ்லோவா தான் போகுது. இப்போ இந்தியாவிலே பாருங்க ம், இன்னமும் ம், ம். மில்லட்ஸ் வந்து இவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னமும் அந்த அளவுக்கு மேக்ஸிமம் 10-20% பீப்புள் வேல்யூ பண்றாங்க தவிர ஆமா, ஆமா. 80% ரைஸ்லாம் இருக்காங்க. கரெக்ட். ரைஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதுமாரி ஒரு அவேர்னஸ் இதுல எல்லாமே ஃபர்ஸ்ட்ல கொண்டு போய் நம்ம ஃபர்ஸ்டா இருக்கணும் அவ்வளவுதான். கரெக்ட். நம்ம ஃபர்ஸ்ட்ல பண்ணிடலாம். போயிடணும். அது மாதிரி குட், குட். இட்லி வந்து நம்மளோட பெஸ்ட் ஃபுட் இந்த வேர்ல்டு ஆக்சுவலா அதை யாருக்கும் கொண்டு போகிறது இல்லை. ப்ராப்பரா பண்ணி ஆமா, கொண்டு போகணும். ஆமா. பர்கர் பீஸோட நம்ம ஃபுட் எவ்வளோ தேவை. ஐயோ! ஆமா. அதெல்லாம் விட நம்மளுது தாங்க ஆல்வேஸ் ஃப்ரெஷ். ஆமா ஃப்ரெஷ் இட்லி, தோசைலாம் ஸ்டீம்டு. ஆல்வேஸ் ஃப்ரெஷ். ஆமா இல்லையா? ஸ்டீம் ஃபுட் ஆமா. உங்களுக்கு. ம். அதனால வந்து இது பேபில இருந்து எவ்வளவு வயசு வேணாலும் சாப்பிடலாம். டைஜஸ்ட் ஆகிடும் ஆமா. சாப்பிட்டது. ஆமா. இட்லி ஆமா. உடம்பு சரியில்லாதவங்க கூட இட்லி சாப்பிடலாமே. ஆமா அதெல்லாம் வேக வச்சு இவங்களுக்கு ஒரு அதானே சாப்பிடணும். அவேர்னஸ் கொண்டு வரணும். அவேர்னஸ் ஆமா. கொண்டு பிசினஸா மாத்தணும் அவ்வளவுதான். ஓகே எஸ். அவேர்னஸ் கொடுத்து சேம் ஓகே. டைம்ல மியூச்சுவலி வின் வின் ஆக்சுவலா எனக்கும் நமக்கு பிசினஸ் இருக்கும் அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும். ம். அதுவும் கரெக்ட். டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். குட். உங்களை மாரி சூப்பர். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு எனக்கு வந்து உங்களை மாரி ஆளுங்க வந்து யூடியூபர் பாட்காஸ்ட் பண்ணும்போது நீங்க வந்து நிறைய பேர்ட்ட கொண்டு போவீங்க இந்த மேட்டர் யா, என்ன யா. நான் ஷூர், பண்றோம். ஷூர். அது ரீச் மோர் பீப்புள் மோர் மார்க்கெட் எங்களுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் ஆகும். ம். மக்களுக்கும் இந்த மாரி எல்லாம் டிஃப்ரெண்டா பண்றோம் ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆமா. நிறைய அதுதான் பேருக்கு எங்களோட. தெரியாம இருக்கும். அது தெரியப்படுத்துறது ஆமா தான். ஆக்சுவலா ஆமா இப்ப தெரியாம இருக்கிறது தெரியப்படுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் மூவ் ஆன். தட்ஸ் ஆல். ஆமா ஆமா இப்ப என்னன்னா, ஒரு ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே நினைக்கிறாங்க விக்கணும், விக்கணும், விக்கணும்னு. அது கிடையாது. ஆக்சுவலா பிராண்ட் பில்ட் பண்ணாலே உங்களோட பிராண்ட் பில்ட் ஆனுச்சுனாலே விக்கிறத பத்தி விக்கணும்னு ஒரு பொருள நம்ம பண்ணக்கூடாது. அது ஆமா நீங்க நல்ல குவாலிட்டியா நீங்க மார்க்கெட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க. பிராண்ட் பில்ட் பண்ணி உங்களோட தஞ்சை பிராண்ட் நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு போய் சேரும். ஆமா நல்ல குவாலிட்டி குடுக்கணும். குவாலிட்டி நல்ல குவாலிட்டி குடுத்துட்டு, அது ஆட்டோமேட்டிக்கா டேஸ்ட் அவ்வளதான். டேஸ்ட், குவாலிட்டி குவாலிட்டி. அது குடுத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் தட்ஸ் 3. இட். ஆமா. குவாலிட்டி டேஸ்ட் கன்சிஸ்டன்ட் 3 தான் முக்கியம். அது அதுல வந்துருச்சுன்னா கன்சிஸ்டன்டா பண்ணணும். போதும். அதான் எல்லா எஃபோர்ட் போடுறேன். அது மாதிரி இந்த டீமும் ஒர்க் பண்ணணும். அது மாதிரி நம்ம ஐடியா இருக்கும்போது அந்த டீம் அது மாதிரி ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் மெயின். கரெக்ட். அதான் மெனி சேலஞ்ச். அது மாதிரி மேட்சிங் ம். டீம் கிடைச்சுன்னா சக்சஸ் ஆகலாம். ஆமா. அதுதான் கண்டிப்பா. ஃபைண்டிங் ரைட் ம், பீப்புள் ம். டு ஒர்க் ஆஸ் ம். எ டீம். அது எஸ். பண்ணாலும் எங்கேயே போயிடலாம். ஸோ அந்த டைரக்ஷன் தான் போயிட்டு இருக்கோம். குட். கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ. ஓகே. எனி இன்ட்ரஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் இன் யுவர் லைஃப் சொல்லவே இல்லையே. அதாவது இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரஸ்டிங் இன் லைஃப்னா, இப்ப என்ன சொல்றது? மறக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும்ல உங்க லைஃப்லயே. த்ரூ அவுட் த டிராவல் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் டிராவல் மறக்க முடியாததான் ஃபர்ஸ்ட் டிராவல். ஃபர்ஸ்ட் குழந்தை அது மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிராவல்னா வந்து டிராவல்னா எங்க பண்ணீங்க? எப்ப பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் தான் அவுட் சைட் ஆஃப் கண்ட்ரி வந்து போனது ஃபர்ஸ்ட் போனது வந்து மொரிசியஸ் போனோம். மொரிசியஸ் மொரீஷியஸ் போனீங்களா? மொரிசியஸ் ஆமா மொரிசியஸ் போனோம். பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆச்சே. பியூட்டிஃபுல் பிளேஸ். ஒரு 8 மந்த் கிடைக்க சான்ஸ் கிடைச்சு எனக்கு ஒர்க் பண்றதுக்கு அங்க. ஓகே. அது ஆனா மறக்க அங்க முடியாத சாப்பிட அனுபவம் அது. எதுவும் கிடைக்காதே. இல்ல எல்லாமே கிடைக்குது அங்க. இந்தியன் ஃபுட் எல்லாமே கிடைக்குது. அங்க மோஸ்ட்லி கிடைச்சதா இந்தியன் தான் உங்களுக்கு? இருக்காங்க. தமிழ் மக்கள் இருக்காங்க அங்க ஓ! மொரிசியஸ்ல. ஓகே, தமிழ் ஓகே. மக்கள் ஈவன் கரன்சிலே பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்காங்க. பட் ஆனா அதான் 5 நேஷனல் மணிக்கெல்லாம் கடைங்கெல்லாம் மூடிடுவாங்கல்ல? இல்ல கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து போர்ட் லைஃப்ல இருந்தோம். ம். சிட்டில அதான் எந்த சிட்டில பொறுத்து இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஓகே. இப்ப நான் சொல்றது 2000 சொல்றேன். இப்பெல்லாம் இன்னும் பெட்டரா 2023 இயர்ஸ் ஆச்சு ஓ! இப்ப நான் போயிட்டு வந்து. ஓஹோ! ஓகே, ஓகே. இன்னும் பெட்டரா தான் இருக்கும் அங்க. வாட்டர் ஃப்ரண்ட்லாம் ம். நல்லா அப்பயே அட்வான்ஸா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ரொம்ப வந்து பியூட்டிஃபுல் நெக்ஸ்ட் பிளேஸ். பியூட்டிஃபுல். நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்கேன். ஓகே ஓகே. நான் போயிருக்கேன், போலாம். போயிருக்கேன். எந்த இயர் போனீங்க நீங்க? ஐ திங்க் 2013 ஓகே 13 இயர்ஸ். நான் போயிட்டு வந்தேன். 2012 13 அந்த டைம்ல போனோம். ஓகே ஓகே. திருப்பி ரொம்ப போகணும். பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஐயோ! ஆமா. ரொம்ப எவ்வளவு நாள் என்ஜாய் இருந்தீங்க? பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் இருந்தேன்னு நினைக்கிறேன். 2 வீக்ஸ் சூப்பர். 2 வீக்ஸ் மொத என்ன 1 வீக்கே போதாங்க. டூரிஸ்ட் தான். டூரிஸ்டா தான் ஓகே போயிருந்தோம் நாங்க ஆக்சுவலா. ஓகே. அதான் என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகணும் ஆசை எனக்கு. மேபி 2025ல ரொம்ப போகலாம் ரொம்ப பிளான். அழகான பிளேஸ். ரொம்ப அழகான ஆமா பிளேஸ். ஹெவன் நல்லா. ஹெவன் சொல்லுவாங்க அந்த பிளேஸ் இல்ல. ஆமா ஹெவன் ஆமா. ஒன் எர்த்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. அது மாதிரி நான் அடுத்த டிராவலும் சில்லி போயிருந்தேன். சில்லி ம். சில்லி
சவுத் அமெரிக்கா. அது என்னது? அதுவும் ஓகே. சவுத் சிலி, அமெரிக்கா. சவுத் ஓகே. அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. ஓகே. அதுவும் ஆக்சுவலா வேர்ல்டோட டிப்ஸ் வந்து அது ஒரு அந்த அந்த எண்டு ஓ! சவுத்துல அது எண்டு. ஓகே. அதே மாதிரி கியூபெக்லயும் வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த இது போயிருந்தோம், நியூ ஃபவுண்ட்லாண்ட் போயிருந்தோம். அது ஓ! ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூ ஜேர்னி. ஃபவுண்ட்லேண்ட் போயிருக்கீங்களா? நியூ போயிருக்கோம் ஃபவுண்ட்லேண்ட் போயிருக்கோம். ஆமா, லாப்ரடார்ல? லாப்ரடார். ஓகே. அது ஒரு ஓகே. த்ரில்லிங். ஏமா உங்களுக்கு ஃபெரியிலே வந்து நீங்க நோவாஸ்கோசில இருந்து, சாரி ஹாலிஃபேக்ஸ்ல இருந்து 13 ஹவர்ஸ் வாவ்! ஃபெரியில போகணும் அட்லாண்டிக் ஆ! அட்லாண்டிக் ஓஷன்ல. ஃபெரியில போயிட்டு இறங்கி நைட்டு மத்தியானம் எடுப்பாங்க. எவ்ளோ நேரம் விடியகாலை ஃபெரில? 13 13 ஹவர்ஸ். 13 வாவ்! ஹவர்ஸ் ஓகே. 13 ஹவர்ஸ் ஃபெரியில போகணும் நீங்க. போயிட்டு அதுல 3 டேஸ் வந்தோம். செம்ம லைஃப். அதுல அந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எண்டு உங்களுக்கு, நார்த் எண்டு ஓகே. உங்களுக்கு. ஓகே. அங்கேருந்து பார்த்தா ஐஸ்லாந்து தெரியும் உங்களுக்கு அங்கேருந்து. ஓகே. ஒவ்வொரு எண்டா பார்த்துருக்கேன் நான். Okay. குட், இன்னும் குட். இந்த அட்லாண்டிக் இது பார்க்கணும், அலாஸ்கா பார்க்கணும், எனக்கு அது ஒரு ம். இருக்கு. அலாஸ்கா ம். பார்க்கணும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். இந்த ஸோ பிசினஸ் அது ஆரம்பிச்சது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். பிசினஸ் ஆரம்பிச்சது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிசினஸ் தான். ஆரம்பிச்சது. ஒரு ஓகே. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜ் இல்லாம பிசினஸ் ஆரம்பிக்கிறது ம். பெரிய விஷயம். ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து குட். இது வந்து பெரிய பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் சரவணபவனும் அப்படிதான் வந்திருப்பாங்க, ஆனந்தபவனும் அப்படிதான் வந்திருப்பாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஆமா. எல்லாமே அட்லீஸ்ட் அப்படிதான். ஆமா. அவங்களுக்குனாச்சும் அவங்க அப்பா, ஆனந்தபவனாச்சும் அவங்க அப்பா இருந்தாங்க, ஆரம்பிச்சு விட்டாங்க. ம். நம்ம வந்து ஒரு ஸ்கிராச் இல்ல, இப்ப நீங்க தான். பேக்ரவுண்ட் ஆமா. இல்லாம ஒரு ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு சஸ்டைன் பண்றதே 12 இயர்ஸ் சஸ்டைன் பண்ணி ஆமா. மக்கள் இருந்திருக்கும். ஆமா. ஆமா. அதே அது என்ன ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் தான். பெரிய விஷயம் அது தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். சரி, நான் எவ்வளவு அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ற ஆள்லாம். ஓகே, ம். கஷ்டம் இருக்கும், பட் சேலஞ்சா பண்ணிடுவோம், பர்சீவரன்ஸ் ஓகே. ட்ரை பண்ணி கொண்டு போனா சொல்றாங்க. ஓகே. தட்ஸ் குட். நீங்க இது வெள்ளி ஏதாவது பண்ணிட்டு ரெக்ரெட் பண்ணது இருக்கா? ரெகுலேட் இதுக்காச்சும் பண்ணாதான் ஐயய்யோ! இந்த ரெஸ்டாரண்ட் தான். ரெஸ்டாரண்ட் தான். ரெஸ்டாரண்ட் தான். ரெஸ்டாரண்ட் தான் அததான் என்ன ரெக்ரெட் பண்ணணும்னு பண்றீங்க. தெரியல. ஆமா, சீரியஸா வந்து இல்ல பிசினஸ் 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 கிடையாது. நம்மள நம்ம டீம் பிளஸ் மேன் பவர் எல்லாமே தான். பிசினஸ் என்னைக்குமே ப்ராப்ளம் கிடையாது. ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஓகே, வந்து ஓகே. சேலஞ்சிங் ம். பட் ரிவார்டிங் எல்லாமே இருக்கு. ம். அது கரெக்டான டீம் இருந்து வேலை பார்க்குறோம், புரிஞ்சு நம்ம என்ன எதுக்கெல்லாம் பண்றோம். ஃபார் ம். எக்ஸாம்பிள் நான் வந்து கஸ்டமர் பெஸ்ட் கரெக்ட். கொடுக்கணும், ஆனா வேலை பார்க்குறோம் அதே மாதிரி நினைக்கணும், கஸ்டமருக்கு பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கணும். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஓகே. அதுதான் இப்ப நான் வந்து ம். நம்ம இருக்கும்போது நடக்கும், இல்லாதப்போ நடக்க மாட்டேங்கும் போதும் ஆ அவங்களோட கேர்லெஸ்னஸ். கரெக்ட். ஓகே. அப்போ என்ன நினைப்பாங்க, தஞ்சை தான் அவங்க பிளேம் பண்ணி, தஞ்சை தான் பிளேம் பண்ணி உள்ளார இன்டர்னல் எனக்கு தெரியாது. ஆமா, ஆமா. அவங்க பிளேம் கரெக்ட், பண்ணி தஞ்சை கரெக்ட். தான், தஞ்சை தான் சொல்றேன். நம்ம வந்து நான் வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஆசைப்படுற ஆளுங்க. சால்வ் ம். பண்ற மிஸ்டேக் நமக்கு தான் இம்பாக்ட் ஆகும் உங்களுக்கு. ஆனா இனிமேல் லைஃப்ல வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றது, ஓப்பன் எனி பிசினஸ் நாட் ரெஸ்டாரண்ட் சொல்றது இந்த அளவுக்கு. இல்லைன்னா வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து அவங்க ப்ராசஸ் செட் பண்ணி எஸ்ஓபி செட் பண்ணி கொண்டு போகிறது. ம். அதுதான் அடுத்த ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது டேக் டைம். எல்லாரும் டீம் எஃபோர்ட் தான். எஃபோர்ட் பண்ணா பண்ணலாம். ஓ! குட், குட். சரி. இப்போ உங்க மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும். உங்க லைஃப் ஜர்னிய வச்சு, உங்களோட வாழ்க்கைய வச்சு ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்வீங்க? விடாமுயற்சி, விடாமுயற்சி தான். பண்ணணும். எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டினியூ பண்ணுங்க. பர்சிவரன்ஸ் ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஏதோ ஒரு இதுல கிளிக் ஆகும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் வந்து ஆரம்பத்திலே பண்ணி விட்டுருக்கலாம். 1 இயர் 2 இயர்லேயே பிசினஸ் விட்டுருக்கலாம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது. ம். நான் சின்ன ம். பெருசு போகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ம். 1 இயர் ரியலி ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா எங்களுக்கு வந்து எக்ஸ்போசர் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ம். மேன் பவர் கிடையாது. அப்போ வந்து ஓகே. ஒரு சின்ன டேக் அவுட் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 80 சீட் ரெஸ்டாரண்ட் போகும்போது ப்ளஸ் பார்ட்டி ஹால் வேற இருந்துச்சு எங்களுக்கு. அதை ரன் ம். பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு நிறைய கஷ்டப்பட்டோம். ப்ளஸ் ஃபைனான்சியலி பேக்ரவுண்ட், ஃபைனான்ஸியலும் ஸ்ட்ராங் ஆகணும் உங்களுக்கு. ஓகே. நம்ம நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகும் பிசினஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பக்கத்துல ஃபேக்டரியே பார்த்தீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இது வந்து ஃபியூச்சருக்காக பண்றோம். இப்போ கரண்டா இருக்கும்போது சேலஞ்சஸ் தான் உங்களுக்கு. அதனால ம். எது ஸ்டெப் எடுத்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவாங்க. பெரிய ஓகே. லெவலில் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து சக்ஸஸ் பண்ணி அடுத்த லெவல் போவாங்க. இப்போ நான் எப்படி சொல்றேன், இப்போ ஸ்நாக்ஸ் ஆரம்பிச்சோம், அடுத்து ஃப்ரோசன் ஃபுட் போறோம், அடுத்து ரெடி டு ஈட் போறோம். அது மாதிரி கொண்டு போகணும். எடுத்து எல்லாம் ம். பண்ணும்போது சேலஞ்சஸ் தான் நிறைய வரும். ஓகே, ஓகே. பட் உங்களோட கான்ஃபிடன்ட் விடாங்க, கான்ஃபிடண்டா இருங்க. எஸ். ஒரி பண்ணாம இருக்கணும். ஒரி இருக்காம ஹெல்த்தியா இருக்கணும். ஏன்னா ஹெல்த் என்னதான் இருந்தாலும் பாருங்க, கமிட்மெண்ட் நான் குறைக்கவே மாட்டேன். என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து மாத்திக்கவே மாட்டேன். யோகா பண்றதுல இருந்து, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுல இருந்து என்னதான் இருந்தாலும் பண்ணிடுவாங்க. ஏமா அதுதான் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எனக்கு ம். அட்லீஸ்ட் 2 ஹவர் பேட்மின் ஆடும் போது எனக்கு வேற திங்கிங்கே இருக்காது. ஒன்லி இந்த கேம் மட்டும் தான் இருக்கும் ஓகே. அட்லீஸ்ட். அதனால மத்தவங்க நிறைய பேர் பாக்குறாங்க வந்து அவங்க டே நைட் அதுலயே உட்காந்து அந்த அவங்க லைஃபே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. நான் அப்படி பண்றது இல்லை. ஓகே. அவர் கார்பரேட் ம். மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். டீம் போட்டிருக்கேன், மைக்ரோ மேனேஜ் பண்றது கிடையாது. அவுட்புட் மட்டும் வாங்கிக்கிறது. ஓகே. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் தெரியாது. சேலஞ்சஸ் இருக்கும். ம். அதே வந்து நம்ம எப்படி பாசிட்டிவா கொண்டு போறோம், நம்ம எப்படி நடத்துறோம், ஓகே. அது பொறுத்து ம். தான் இருக்கு. ஸோ மேனேஜர் மாடல்ல மாற்றணும் அவ்வளோ. அந்த சில பேர் அதுல ஃபுல்லா இன்வால்வ் ஆகி டே டு டே 9 to 5 அந்த 12 to 12 ஹவர்ஸ் அதில் பண்றவங்களாம் நிறைய பேர் ம். பார்த்துருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க. ம்.
எக்ஸ்பேண்ட் பண்ணி மற்றவங்கள பார்த்துட்டு நிறைய பேர் பண்றாங்க. அது பண்ணாதீங்க. இன்னொருத்தர் நல்லா ஓகே. பெரிய அளவில் பண்ணா அதை பார்த்து நீங்க காப்பி அடிக்காம உங்களால என்ன முடியும் அதை மட்டும் பண்ணுங்க. அது ஓகே. பண்ணாலே நீங்க குட். சக்ஸஸ் ஆயிடுவீங்க. சக்ஸஸ் ஆயிடுவீங்க. குட். வெரி குட். வெரி குட். குட் அட்வைஸ் ஆக்சுவலா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. இதெல்லாம் ஓகே. லேர்னிங் குட் தான். அட்வைஸ். ஆமா, யா எனக்கெல்லாம் எல்லாமே அப்படிதான். எனக்கெல்லாம் லேர்னிங் தான். பார்த்தீங்கன்னா ஆமா, எனக்கெல்லாம் யாருமே இப்ப நான் ஃபாரின் வந்ததுல இருந்து இதுவுமே எல்லாமே நானா எஃபோர்ட் பண்ணதான். எனக்குன்னு ஓகே. ஒருத்தர் இருந்து அவங்க ஃபுல் பண்ணி பண்ணது. நான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தவிர எனக்குன்னு ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு வரேன். எல்லாமே என்னோட ம். என்னோட முயற்சி தான் எல்லாமே வந்தது. ம். ம். ஃபாரின் ம். வந்ததுல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே வந்து சொந்த முயற்சி பிளஸ் ஃபேமிலி சப்போர்ட். அவ்வளவு தவிர வந்து ஓகே. ம். யாருமே வந்து நாளைக்கு யாருமே இந்த கிளைம் பண்ண முடியாது. தஞ்சையை வந்து இன்னும் ஹெல்ப் கரெக்ட். பண்ணி பண்ணது வந்து ரொம்ப குட். முயற்சி பண்ணு கொண்டு வந்தோம். அந்த பிராண்ட் வந்து எவ்வளவு நாள் இருக்கும் இருக்கவே இருக்கணும். என் பொண்ணுக்கு இப்பதான் அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரேன். அவளே ம். நைன்ல கொண்டு வரணும் ஆசைப்பட்டு இருக்கேன். குட். குட். வெரி குட். ஓகே. மக்களே நீங்க பாத்தீங்களா இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அவரோட லைஃப் ஜேர்னி. அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் சொன்னாரு. அவரோட நல்ல ஹாப்பினஸ் சொன்னாரு. நல்ல மெமரிஸ் சொன்னாரு. பாத்தீங்களா? ஒரு அதாவது கடைசியில உங்களுக்கு அவரு சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி. நீங்க எதுவா இருந்தாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாம இருக்காதீங்க. ட்ரை பண்ணிட்டு நடக்குது, நடக்கல. அதெல்லாம் அப்புறம். பட் விடாமுயற்சி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. செம்மையா இருந்தது உங்க லைஃப் ஜர்னி. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். நான் ஏதாவது ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. அதுல வந்து நிறைய அப் அண்ட் டவுன் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல வேற மாதிரி இருக்கும். உங்க லக்கு, உங்க விடாமுயற்சி அது வந்து உங்க ஜேர்னியை வேற மாதிரி கொண்டு போகும். என்னோட முயற்சி, என்னோட விடாமுயற்சி சொன்னேன். நான் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டுங்க. அதுவே நீங்களும் முயற்சி பண்ணுங்க. டெஃபினட்டா சக்ஸஸ் ஆவீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ ரேகா. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். தேங்க்யூ. பாய். பாய் பாய் பாய்.